அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். ஒரு உடைந்த பாத்திரமாய், தகர்ந்த பாத்திரமாய், முடியாத சூழ்நிலையில நான் என்ன செய்வேன்னு வந்திருக்கிறேன். உம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்தி விடுவித்து ஆசீர்வதிக்க இந்த சபை நடுவே எழுந்தருளுவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னது போல இந்த ஆண்டவரே நட்டான பகுதியில ஆவிக்குரிய சபையை கொடுத்த தெய்வம் இதை ஆசீர்வதிக்க எழுந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா? பார்த்தவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. டெசர்ட் ஏரியாவில் எல்லாம் ஒட்டகம் பார்க்கல, இல்லை ஜூமில் சர்க்கஸில் போனாலும் பார்த்துருப்பாங்க. நம்ம ஆட்கள் முன்னாடி சர்க்கஸு போயிருப்பாங்க. ஆமென். ஒட்டகம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், அவருடைய ராஜ்யம் அல்லது ஹெவன், அதை குறித்து சொல்லும்போது அவர் ஒரு உவமையை சொல்றார். என்ன உவமைன்னா ஒட்டகத்துக்கு கதை. ஒட்டகத்துக்கு இன்சிடென்ட் இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணது 2 இடத்துல. ஒன்று இந்த இடம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதில் போகிறது எளிதாக இருக்கும் அப்படிங்கிற. ஸோ ஒட்டகம் ஊசியின் காதில் போகுமா? நம்ம துன்ற ஊசிக்க காதில் ஒட்டகம் போகுமா? போகாது. ஸோ ஐஸ்வர்யவான் போக மாட்டான்னு கன்ஃபார்ம்டு. அதான் சொல்றாரு அவர். இரண்டாவது, இன்னொரு இடத்துல இயேசு யூஸ் பண்ற வார்த்தை இதை தான் நீங்க பார்க்குறீங்க. சுவிசேஷ வார்த்தைனால அதற்கு விளக்கமாக மத்தேயு 23:24 இன்னொரு இடத்துல சொல்றாரு. எங்க சொல்றாரு? கொசுக்கில்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்க பார்க்கிறீர்கள், விழுங்குறீங்க அப்படின்னு இன்னொரு உவமையிலே ஒட்டகத்தை கொண்டு வரதை நாம் இங்கே பார்க்கிறோம். Matthew chapter 23 verse 24. சீக்கிரமாக வாசிக்கலாம். வழிகாட்டிகளே, ஆமா, அந்த இடத்துல ஆமே மாயக்காரரையும் வேதபாரகரையும் குருடர்களானே என்று சொல்லி ஒப்பிடுறதை பார்க்கிறோம். சரி. கொசுக்கில்லாதபடி வடிகட்டி, கொசுக்கில்லாதபடி பானத்தை நீங்கள் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களாய் இருக்கிறீர்கள். கொசுவை உள்ள விட மாட்டேங்க, ஒட்டகத்தை விழுங்குறையங்கிறார். கையை தட்டுங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நெட்டாலமே என்ன தெரியுது? என்ன தெரியுன்னு கேட்க, ஒட்டகம் என்று சொல்லுகிறது இயேசு ஏன் யூஸ் பண்ணார்னா, பாலஸ்தீன தேசத்திலே மிகப்பெரிய யூஸ் பண்ணப்படுகிற ஒரு வாகனம் அது, பாலைவன வாகனம் அது. இந்த வாகனம் மிருகங்களிலேயே மிகப்பெரிய மிருகம் அது. அப்போ பெரியது, இட் இஸ் பெட்டர், பிக்கெஸ்ட் ஒன் அப்படின்னு காட்டுறதுக்கு இயேசு 2 உவமையில ஒட்டகம்னு சொன்னார். இதை விட்டுக்கிட்டு ஒட்டகம்னு கண்காணன்ஸ் எடுத்துட்டு ஓட்டிடப்படாது. ஆகவே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒட்டகம் என்பதுடைய அர்த்தம் பெரியது. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, கொசுக்கில்லாமல் நீ வடிகட்டிட்டு உள்ள ஒட்டகத்தை விழுங்கிருதியே அப்படிங்கிறார். கொசு உள்ள நுழையல, ஆனா ஒட்டகம் உள்ள போயிட்டு அப்படிங்கிறார். சோ கொசு என்பது மிக சிறியது என்ற எக்ஸாம்பிளும், ஒட்டகம் என்பது பெரியது எக்ஸாம்பிள். இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு இடத்துல ஒட்டகம் கதை சொல்லல, சகோதரனுக்கு கண்ணுல ஆமே நீ துரும்பு இருக்குன்னு சொல்லும் போது உத்தரம் வச்சிருக்கீங்கிற, உத்தரமும் துரும்பும் கம்பேர் பண்றாரு. பெருசு ஒண்ணுக்கு உத்தரம்ங்கிறாரு, சின்னதுக்கு துரும்புங்கிறாரு. இது நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது? ஒட்டகம் ஊசியின் காதுல நுழையுமா? கண்கார்டன் யூடியூப்ல இதுல வாயில வந்ததுக்கு 1000 பேர் விளக்கம் சொல்றான். அதை கேட்டு பைத்தியம் பிடிச்சிடும் சிலருக்கு. ஒட்டகம் ஊசியின் காதுல நுழையுமான்னு ஒருத்தன் சொல்றான். எருசலேமில் 12 வாசல் இருந்ததான், அந்த வாசல்ல சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா, நேரம் ஆயிடுச்சுன்னா அடைச்சிருவானுங்களாம். பிறகு அப்ப அந்த வெளியே போயிட்டு திருப்பி வர்றவங்க அந்த ஒட்டகத்தை எப்படி உள்ள ஏற்றுவானுங்கன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு வாசல் உண்டா, ரொம்ப சின்னதான், பொருளெல்லாம் கீழே இறக்கி வச்சு ஒட்டகம் ஊந்து உள்ள போகுமா. அதுக்கு தான் அந்த நீடலுக்கு இது சொல்றாங்க, ஒட்டகத்தின் அந்த அந்த ஊசியின் வாசல்னு அதுக்கு பேரு. இதெல்லாம் கட்டுக்கதை. ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரித்திர சத்தியத்தில் கிறிஸ்து யூஸ் பண்ணதுடைய சத்தியம், ஒரு மாற்றமில்லாத சுவிசேஷத்தை உங்களோடு பிரசங்கிக்க இயேசு நடைமுறையில் உவமையை எப்படி அழகாக ஒரு எக்ஸாம்பிள் உருவகத்தை எடுத்து கொடுக்கிறாரோ அதுடைய சத்தியம். அப்படி ஆனால் இயேசு சொன்ன ஒட்டகம் என்ற பாயிண்டை தள்ளிட்டு ஊசின்னு ஒரு பாயிண்டை நாம மறந்து போயிருந்தோம். ஹலோ ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமா,
ஒட்டகம் ஊசியின் காதுல நுழையுமான்னு கேட்டா, அப்ப அவர் ஊசிக்கு ஏங்க ஒப்பிடுறாரு? சின்ன துவாரத்துக்கா? எஸ் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஜீவனுக்கு போகும் வழி இடுக்கமும் நெருக்கமும் அப்படிங்கிற. அப்போ ஊசின்னு சொன்னா சத்தியம் இருக்கு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இடுக்கமும் நெருக்கமுமான வழியில இந்த ஜீவனுக்கு போகிற பரலோக ராஜ்யத்துக்கு போற வழி. அன்பு சகோதரனே சகோதரியே, கொஞ்சம் சவுண்ட் ஏத்திக்கிடுங்கய்யா. சகோதரனே சகோதரியே, இடுக்கமும் நெருக்கமுமான பாதை தான். விசாலமான பாதைன்னா நல்லா இருக்குது, வாழ்த்துக்கு. விசாலமான பாதைன்னா அர்த்தம் புரிஞ்சிச்சா? எவன் வேணாலும் போலாம், யார் வேணாலும் போலாம். ஆனால் ஜீவனுக்கு போற பாதை, சத்தியத்திற்கு போற பாதை இடுக்கமானது, நெருக்கமானது. அது ஊசியின் காது போன்றது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த காதுக்குள்ள நுழையணுமானால் ஒட்டகத்தை வச்சு நுழைச்சிராத. நம்மளே நூலை நுழைக்கிறதுக்கு அம்மாமார் படாத பாடு. கண்ணாடியை கொண்டு வாடி உள்ள நூலை விடட்டு ஊசிக்குள்ள அப்படிங்கிற. நம்ம அம்மாமாருக்கு அவ்வளவு கஷ்டம். ஐயாமாரு துன்றாங்களா தைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கஷ்டம். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கிட்டவே முடியாது. இதெல்லாம் எனக்கு கிடுகிடுன்னு சரீரெல்லாம் ஆடும், நிற்க முடியாது. கர்த்தர் தான் என்னை தாங்கிட்டு வர. அதனால தான் அந்த பாட்டுக்கு கவி எனக்கு இஷ்டப்பட்டது. ஆமே சோத்திரம். என் பலகீன காலங்களில் பாடலாமா? என் பலகீன காலங்களில் என் பலத்தால் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீர். கைதடி பாடுவோம். என் பலகீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம்னா எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம்னா எதற்கும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம்னா உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம்னா எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். எல்லாரும் சொல்லுவோம். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம், உடைஞ்சு நொறுங்கின பாத்திரத்தை தான் கர்த்தர் பயன்படுத்த போறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு நீ உடைக்கப்பட்ட சூழ்நிலையில, நெட்டாலமே நீ தகர்க்கப்பட்ட சூழ்நிலையில வந்திருப்பேனா, உங்களோடு தான் கர்த்தர் பேசுறார். தேவாவியானவர் பேசுறார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது, சுவிசேஷத்தில் மாற்றம் வரக்கூடாது. சுவிசேஷ பிரசங்கம். அதனால் சுவிசேஷத்தை மிக தெளிவாக உங்களோடு வைக்க விரும்பித்தான் இந்த வசனத்தை எடுத்தேன். ஆகவே ஒட்டகம் நுழையாது. அப்படியானால் இந்த ஊசியின் காதில் என்ன நுழையும்? இயேசு சொல்றாரு. அடுத்த வார்த்தையை நீங்க ஒரு முறை நிக்கதேமுட்ட இந்த கதையை பேசுறார். நிக்கதேமு முதல்ல ஐஸ்வர்யவானாகிய ஒருவன், அவன் எல்லாவற்றையும் கை கொண்ட ஒருவன். அவன்கிட்ட கதை பேசும்போது இது வந்துச்சு. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியினால இயேசுவின் சுவிசேஷத்தின் ஐஸ்வர்யம் இன்னதுன்னு அறியாம ஆஃபாயி போனான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நிக்கதேமு என்ற ஒரு மனிதன் பல முறை பல வருஷமா பிரசங்கம் பண்ணின காலம் இல்லையா? அதிகாலங்களில் சுவிசேஷத்துல சுகம் எல்லாம் வேணும், அதுதான் இப்ப இல்லைன்னா ஒரு கதையும் நடக்காது. ஆனா அந்த காலத்துல எப்ப பார்த்தாலும் எல்லா பிரசங்கிமாரும் வாயில ரெண்டா வருக தான். இப்போ எங்க பார்த்தாலும் வேற வருகன்னா எவனுக்கு வருகன்னு தெரிய மாட்டேங்குது. காலங்கள்லாம் மாறுது. ஆனால் சத்திய சபையில் நீங்கள் ஆராதிக்கும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. கையை உயர்த்தி சத்தமாக வேத வசனங்களும் உபதேசங்களும் ஒழுங்கின்படி செய்கிறதுனால இப்போ எல்லாவற்றுக்கும் விளக்கம் தர விரும்புகிறேன் ஜெபத்தோட. அப்போ சுவிசேஷம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாய் மாற்றுகிறது. அது மாற்றமில்லாத சுவிசேஷத்தை நாம் தியானிக்க
இங்க ஐஸ்வர்யவானுடைய கதையை நாம சொல்றோம். அப்ப நிக்கதேமு என்று அவன் அந்த மனுஷனை குறித்து நாம இங்க பார்க்கிறோம். அவனை குறித்து இயேசு சொல்றாரு. ஐஸ்வர்யவான் வந்து இயேசுவை பார்த்து நல்ல போதகரேங்கிறான். யாரு அவன் தானே நல்ல போதகரேன்னு கூப்பிட்டான். அப்ப இயேசு சொன்னாரு, என்ன நல்ல போதகன்னு சொல்லுவையாடா அப்படிங்கிறார். திருப்பி இப்ப இயேசு நிக்கதேமை போட்டு நீ நல்ல போதகனா இருந்தும் நீ இவ்வளவு பெரிய போதகனா இருந்து உனக்கு தெரியாதாங்க. கையை தட்டுங்க. இயேசு திருப்பி அடிக்காரு பாருங்க, வாழை எங்க போடுறாரு. நீ அவன் இவ்வளவு பெரிய விஷயம் தெரிந்த போதகனாய் இருந்தும் ரபியா இருந்தும் ராஜாபத்தில் தியானிக்க என்னிடத்துல கேட்க வந்த உனக்கு இது தெரியாதான்னு கேட்கிற. அப்போ அவன் என்ன தெரியாதான்னு கேட்டா உடனே ஒண்ணு நித்திய ஜீவனுக்கு போக என்ன செய்யணும். அப்ப இயேசு சொன்னார், ஊசியின் காதுல நுழையணும். ஒரே பாஷை, நம்ம பாஷை. இப்ப எதனா பிரசங்கம், நித்திய ஜீவனுக்கு போக என்ன செய்யணும், ஊசியின் காதுல நுழை. ஊசியின் காதுல நுழையிறதுக்கு பதில் காதுல ஊசி குத்திட்டு இருக்க நடக்க இன்னைக்கு உலகம். யாருக்கு காது குத்துறான்னு தெரியல. சுவிசேஷம் எல்லாம் காது குத்துறது மாதிரி போகுது. இப்போ திருவசனம் பிரசங்கிக்கப்படணும். திருவசனம் மாறப்படாது. திருவசனம் திருவசனமா இருக்கணும். அதான் பைபிள் காலேஜில் நான் டீச் பண்றதும் ஃபேக்கல்டிஸ் சொல்லுவேன். நீங்க பாடம் எடுக்கலாம், நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். So we have do the ministry. நாம கர்த்தருடைய தேவ வேலையை செய்கிறோம். இது உலக பிரகாரமான வேலை இல்லை. அதற்கு ஒரு உத்தரவாதம் உண்டு, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் உண்டு, அதுக்கு ஒரு ஜென்டில்னஸ் உண்டு, அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. we must follow that. அதுதான் ஊழியம், அதுதான் தெய்வீகம். கண்மூடித்தனமா இல்லை. அப்ப சுவிசேஷம். அதனால தான் நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது கூட அடிக்கடி சொல்லுவேன், சுவிசேஷத்தின் பாதரட்சைன்னு தான் நம்ம இப்போ சொல்றோம். அப்படிதானே? சுவிசேஷம் என்ன பாதரட்சியை நீங்கள் என்ன செய்யணும், தொடுத்து கொடுங்க. இஸ்ரவேல் ஜனங்க சுவிசேஷ பாதரட்சி அவங்க போட்டிருந்தாங்க. போட்டாங்களா இல்லையா? அவங்க பாதரட்சை சேர்ந்துச்சா? அவங்க போட்ட வஸ்திரம் மாறிச்சா? கிழிஞ்சிச்சா? சுவிசேஷத்தின் பாதரட்சையும் தேயாது, சுவிசேஷத்தின் நிமித்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் மாற்றம் வராது. எத்தனை மாடன் ஓல்டானாலும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு சுவிசேஷம் சிலப்ப யூடியூப்ல பார்த்து நான் சிரிச்சு போறேன், மயங்கி போறேன், எனக்கு வேறு மாதிரி வேகம் வருது. நானும் தமாசு சொல்றேன், அது சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா சுவிசேஷம் சொல்லணும், சொல்லது சிலதுக்கு அப்படி இருந்துகிட்டே தூங்கி போயிடும். அதனால விளக்கம் சொல்லணும். ஆனா சுவிசேஷ பிரசங்கத்தின் மத்தியில் லவ் கவு என்னடா நீங்க பேசுறீங்க, யார் முன்னாடிடா பேசுறீங்க, அதெல்லாம் சிரிப்பு. பி கேர்ஃபுல். எல்லாரும் கணக்கு ஒப்புவித்தாகணும். எந்த அப்போஸ்தலன் இப்படி வந்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? அப்படியா சுவிசேஷம் ஜனத்தின் மத்தியில் பிரசங்கிக்கப்பட்டது? அப்படியா இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல வந்தோம்? அப்ப அவருடைய விசுவாச செருப்பு தேயுதுன்னா அந்த செருப்பை மீண்டு கர்த்தர் கையில் எடுப்பார். அந்த செருப்பு யாருக்கு எரியப்படும் எழுதியிருக்கு பைபிளில்? செருப்பை எடுத்து யாருக்கு எரிவேன்னு பைபிள் எழுதியிருக்கு, சங்கீதத்தில் இருக்கு. மோவாபியன் பாத பாத்திரம். அடுத்தது ஏதோமாய உலகத்தானுக்கு சுவிசேஷம் கேட்கலன்னா நியாய விதியாக செருப்பு. இது சுவிசேஷம் மாறாது, தேயாது. அதை கர்த்தர் நியாய விதியா மாத்தினார். ஏதோமுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாம போகும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சரி, சப்ஜெக்டுக்கு வர விரும்புறேன். தேடில மதுரமான வேதவத்தின் ஆழங்களை நாம் ருசிக்க போறோம் 2 நாள். எத்தனை பேர் அது ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். ஒரு தம்பி தூத்துக்குடியில இருந்து, ஆமென், தம்பி ஆபிட்ட போலதான் அவர் வந்திருக்கிறார். அங்க அவர் பிரசங்க கேட்கணும், ஐயா உங்க கூட இருந்து ஊழியம் செய்யணும், எனக்கு எப்படியாவது நான் செய்யற ஊழியம் என்னை கடிந்து கொண்டு ஊழியத்தில் நடத்துற ஒரு அப்போஸ்தலனை தேடுறேன். எங்க அப்பா பாஸ்டர் அந்த தம்பிக்கு ஆலோசனை சொன்ன போது, தூத்துக்குடியில நான் போயிருந்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருத்தரை பார்த்தேன். அப்ப அவர் சொன்னார், பாஸ்டர் இது எங்க அக்கா மகன் இவன். அப்படியா? உனக்கு கூட பிறந்தது யாரு? இன்னொரு தம்பி. ஆகா, சரி. ஆனால் கர்த்தருடைய ஆவியானோ சொல்றாரு, நீ ஊழியத்துக்கு வர மாட்ட, போயிருவேன். ஆனா இளையவன் எங்க இருந்தாலும் அவன் ஊழியத்துக்கு வருவான். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒருவேளை இந்த மெசேஜ் அந்த தம்பி கேட்டுக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. எல்லாருக்கும் வேல்டில் அனுப்பியிருக்கேன் நான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தம்பி நல்ல ஸ்தானத்துல படிச்சு நல்ல போஸ்ட்ல டெல்லியில இருந்தவன் கொரோனால வந்து கர்த்தர் அப்பாஸ் பாஷ் மூலம் பேசினார் ஐயான்னு, அப்படியே போய் எங்க மதுரையில் எங்கேயோ போய் படிச்சுட்டார். இன்னைக்கு அந்த தம்பி சொல்றாரு, எனக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் முடிகிற காலத்தில் நிற்கிறோம் நாங்க. கர்த்தர் தான் எங்களை தாங்கிக்கிட்டே இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பட் ஒண்ணே ஒண்ணு, திருவசனம் கேட்கணும், திருவசனத்துல பலப்படணும், திருவசனத்துல நிக்கணுமானால் ஆதி அப்போஸ்தல ஊழியத்துல பரிசுத்தவான்களுக்கு அடங்கி நின்று ஊழியம் செய்யலனா பிறகு கேலி கூத்தா மாறும் ஊழியம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்ப ஒரு சிலருக்கு இன்றும் அந்த உணர்வு இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை வாழ்த்துகிறேன். இப்ப சொல்லப்பட்ட வசனங்களை ஜெபத்தோடு கவனிக்கணும். ஒட்டகம் ஊசியின் காதல நுழையுமான நுழையாது, ஐஸ்வர்யமான நுழைய மாட்டான். அப்படியானால் ஊசியின் காதல யார் நுழைய முடியும்? அதற்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நாம் பார்க்கிறோம். ஆமென். இங்கே ஒரு வசனத்தில் பார்க்கிறோம். யார் அந்த மனுஷன்? நிக்கதேமு. யோவான் 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், எங்க செருப்பு தேயக்கூடாது, பார்த்துக்கிட்டு சுவிசேஷம் இது எவ்வளவு கேட்டாலும் உனக்கு அது மதுரமாகணும், பலப்படணும், அவர் வரும் வரையும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதுதான் அந்த சத்தியம். ஆனாலும் அதில் மகிமை இருக்கும், நீ கேட்காத மேன்மை இருக்கும், கண்டிராத மகிமை இருக்கும். வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ இவர் கேட்காரு, நிக்கதேமு கேட்கிறாரு, ரபி போதகரே கொஞ்சம் மேட்ரு உம்மட்ட இருக்குன்னு நினைச்சுதான் நான் கேட்டேன். ஆனா கோட்டர் அடிச்சவங்க கூட அப்படி பேச மாட்டான் ஐயான்னு இவன் நினைச்சுக்கிட்டான். போதகரே என்ன வித்தியாசமா பேசுறீங்க, மீண்டும் அம்மாவுக்கு வயிற்றுல போ, இந்த ஒண்ணு முட்டாள் பேசுற மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு கேட்கிறான் இவன் திருப்பி. அப்போதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு சொல்றதை நீங்க வாசிக்கிறீங்க. வாசிப்போம், தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன், மைக்கில் வாசிக்கலாம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? எப்படி பிறப்பான்? தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தர பிரவேசித்து, தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தர பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், நட்டாலமே இன்னும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காம இந்த முதல் நாள் சுவிசேஷ கூட்டத்துக்கு வந்திருப்பானால் உன்னோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருக்கிற ஆத்தும தரிசனத்தில் பேசுகிறார். கையை உயர்த்தி வர அல்லேலூயா சத்தமாக. அவர் என்ன சொல்றாருன்னா, முதிர் வயதுல தாயின் வயிற்றுல அம்மாவின் வயிற்றுல பிரவேசிக்க முடியுமா ஐயான்னு கேட்கிறார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு அவங்கிட்ட? அடுத்த வசனம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 5வது வசனம் இருக்க கூட, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். பாருங்க, ஒட்டகம் பிரவேசிக்காது ஊசியின் காதுல, ஜலமும் ஆவியும் பிரவேசிக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். அதை எவ்வளவு அழகா கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாருங்க. எந்த ஒரு பெரிய பாத்திரம் உங்க வீட்டில் ட்ரம்மா, ஒரு இந்த ஸ்கேன், இது ஒரு இந்த தண்ணி பாட்டில் தானே, தண்ணி பாட்டில் என்ன இருக்குது பாஸ் வச்சிருக்கிறாரு. இந்த தண்ணி பாட்டில் திடீர்னு ஒரு ஓட்டை, சின்ன ஒரு ஓட்டை, ஊசி வச்சு ஒரு ஓட்டை, காது கூட போட வேண்டாம், ஓட்டை ஊசியை வச்சு போட்டா தண்ணி வெளியே வருமா வராதா? சத்தமா சொல்லுங்க, வருமா? அப்போ ஊசியின் காதுல தண்ணி உள்ள நுழையுமா? நுழையும். கையை தட்டி. இன்னொரு வார்த்தை, இயேசு 8வது வசனத்துல சொல்றாரு, ஜலம் நுழையுமானால் ஆவியும் நுழையும். வாசிங்க. காற்றானது இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறார். ஆகிலும் இந்த இடத்திலிருந்து
இடத்திலிருந்து வருகிறது எங்க காற்று எங்க இருந்து வருதுன்னு தெரியல, இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, நோட் தி பாயிண்ட், ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் காற்றாய் இருக்கிறான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஜலமும் காற்றும் ஊசியின் காதுல அடிச்சு நுழையும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். இன்று இரவுல இந்த பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யமாகிய வாசல் அந்த ஊசியின் காதுக்குள்ள நீ நுழைய வேண்டுமானால் ஜலத்தின் ஆவியிலும் பிறத்தல், அதுதான் மிக முக்கியம். பிறக்கலனா அவுட். நீங்க ஓல்டு டெஸ்ட்மென்ட்ல ஹீப்ரூல ருஷ் என்று சொல்லுகிற வார்த்தை பிரீத், விண்ட் அண்ட் ஸ்பிரிட் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் ருஷ் என்று சொல்லுகிற ஹீப்ரு வார்த்தை அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விண்டு, காத்து, ஸ்பிரிட் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியூ டெஸ்ட்மென்ட்ல கிரீக்ல சொல்லப்பட்ட நியூமா, அந்த நியூமா என்ற வார்த்தை சேம், பிரீத் மூச்சு, விண்டு காற்று, ஸ்பிரிட் ஆவி, இதெல்லாமே அதுல சொல்லி இருக்கு. இப்ப நல்ல கவனிக்கணும். நாம் ஆவிக்குரிய ஆவியாய் மாறுதல், நாம் சோதர ஒரு விண்டாய் மாறுதல், காற்றாய் மாறுதல், ஆமென், அவருடைய மூச்சாய் மாறுதல், அதான் ஹோலி ஸ்பிரிட் அவருக்குள்ள. அப்படி மாறுகிற அனுபவம் தான் இந்த காற்று. கையை தட்டி. அதனாலதான் பெந்தெக்கோஸ்தே நாளிலே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம், மறுபடியும் பிறத்தலின் மிக மகிமையான சத்தியத்தின் சீக்கிரத்தை ஆமென் நாம் அங்கே பார்க்கிறோம். பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒருவரப்பட்டு ஓரிடத்தில் கூடின போது ஆமென் பரிசுத்த ஆவி எப்படி வந்தது நாங்க எழுதி இருக்கிறதை வாசிக்கலாம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பிரைஸ் தி லார்ட் ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கமாய் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவது நிரப்பிற்று. கையை தட்டி இன்று காற்றாய் மாறுதல், காற்றாய் மாறுதல். எந்த இடத்திலிருந்து வந்தோம், எந்த இடத்துக்கு போகிறோம் என்று தெரியாமதா இந்த விசுவாச ஓட்டம் ஓடுகிறது. இந்த ஓட்டம் தான் காற்றானது அந்த ஊசியின் காதில் நுழைந்து கடந்து போகிற ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மனுஷனை நம்பி உலகத்தை நம்பி ஓடாத, கர்த்தரை நம்பி வந்து ஐஸ்வர்யவானாய் உலக பிரகாரமான காரியமாய் நடந்தேன்னா நீ ஏமாந்து போயிருவேன். முதல்ல அந்த ஊசியின் காதிலே நுழைகிற ஜலம் என்ற வார்த்தைக்கு ஆமென் அர்த்தம் பரிசுத்த ஆவியாகிய அந்த ஆமென் உபதேசத்தை நாம தியானிக்க முன்னாடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 14-15 வசனங்களை ஒன்று வாசிப்போம். இயேசுவோ பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு, நான் பாருங்க இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை தான் இயேசு பேசுறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்க, அவர்களை தடை பண்ணாதீங்க. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர், பரலோக ராஜ்யம் நெட்டாலமே அப்படிப்பட்டவர்களுக்குரியது. கையை தட்டி சின்ன பிள்ளையா இருக்கிறவன். அப்ப காற்றுன்னா என்ன அர்த்தம்? தண்ணீரும் ஜலமும் காற்றும் ஊசிக்குள்ள நுழைஞ்சு எவ்வளவு ஸ்பீடா வெளியே வரும், அதுல எந்த மாற்றம் இல்லைன்னு நம்ம பார்த்தோம். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் இடுக்கமும் நெருக்கமுமான வாசல், விசாலமாக போகிறதல்ல. இது சந்த மைதானம் அல்ல, இது சந்த போக்கு அல்ல. உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக கிறிஸ்து தந்த மேலான சத்தியத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ நெருக்கமும் இடுக்கமும் யார் அதை அனுபவிச்சு வருகிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த ராஜ்யத்தில் போக முடியும். அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சிறு பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நான் பெரியவனாய் சிறு பிள்ளையா இருந்த போது ஆமா இப்படி இருந்தேன், நான் பெரியவனான போது சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றவளை விட்டு விட்டேன்.
அப்ப பெரியவனானது சிறு பிள்ளையான ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? சின்ன பிள்ளைக்கு குணம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளை கொண்டு வந்தவங்க எல்லாம் கை வைத்துங்க. யாரெல்லாம் சின்ன பிள்ளைகளோடு இருக்கீங்க வாழ்த்துக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளை ஒரு பிள்ளை இருந்துன்னா பிரச்சனை இல்லை, 2 பிள்ளை வந்துட்டுன்னு வைங்க, அது 3 பிள்ளை தான் இன்னும் பெரிய பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை, நல்லது. எத்தனை பிள்ளை தந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லு. அப்போ இந்த 3 பிள்ளை ஒரு அப்பனுக்கு இருக்குதுன்னா அப்பன் பலகாரத்தை வாங்கிட்டு வராருன்னு வைங்க, இளைய பிள்ளை அப்படியே இருக்கும், டபக்குன்னு வாங்கி 3ஐயும் அமைக்கிறது, கொடுக்கவே செய்யாது. தானும் திங்குமா? திங்காது. அடுத்தவனுக்கு கொடுக்குமா? கொடுக்காது. இதுதான் சிறு பிள்ளையின் குணம். கொடுக்காம திங்காம வச்சுக்கிடுறது. கையை தட்டுங்க. சாப்பிடாம வச்சுக்கிடுறது. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குன்னா, பெரியவனான போதோ கொடுக்க பழகிறேன். அப்பதான் திருமணம் மற்றுள்ள காரியங்களுக்கு நம்ம சொல்லுவோம் கொடுத்தல், மனைவிக்கு கொடுத்தல், விட்டு கொடுத்தல், புருஷனுக்கு விட்டு கொடுத்தல், இதெல்லாம் அந்த கதையில போயிடும். இப்ப நான் திரும்பி சிறு பிள்ளை எதுக்குமே பயப்படாது. தெரியுமா உங்களுக்கு? கொடுக்காதுன்னு புத்தி மாத்திரம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், உண்மையான நல்ல புத்தி அதுக்கு இருக்கு. எதை வேணாலும் செய்யும். கையை தட்டுங்க. கண்ணை மூடி சாடுன்னா சாடிடும், தீயில கொண்டு போய் கையை வச்சிரும், என்ன வேணாலும் செஞ்சிடும், பாம்பு வந்தாலும் கட்டிச்சு தட்டிடும். சின்ன பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. இது போல ஒன்றும் அறியாமல் களங்கம் உள்ளவனாய் மாறுதலுக்கு பேர் தான் காற்று. கையை தட்டுங்க. நீ காற்றா மாறணும். ஆவிக்குரியவன், இயேசு சொல்றார், ஆவிக்குரியவன் காற்றா இருக்கிறான். இந்த காற்று ஒரு நாள் பறக்கணும், இந்த காற்று ஒரு நாள் நித்தியத்துக்கு போகணும். ஆமே சோதரதி காட்டா இருந்தாதான் ஒன்றும் அறியாத சிறு பிள்ளை போல ஆனாதான் பரலோக ராஜ்யம். ஆமென். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். ஒரு அழகான ஒரு பாட்டு ஒரு ஊழியக்கார ஒருத்தர் பாடினாரு. அத பரலோகம் செல்ல தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நிக்காதுன்னா ரொம்ப அருமையான பாட்டு, எனக்கு பிடிச்சது. இப்ப முன்னாடி மாதிரி பாட முடியல, இருந்தாலும் பாடிக்கிடுவோம். அது எனக்கு இஷ்டப்பட்டது. ஆமென். சோத்திரம். இதுல இருக்கான்னு தெரியல. மாயையான உலகிலே மறைந்திருக்கும் ஒரு லோகம், மன்னான இயேசுவை நீ பின்பற்றினால் கண்டடைவாய் பரலோகம். பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலக்கலரா அங்க பறக்காது, கட்சி கொடி கலக்கலரா அங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது, கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. பரலோகம் அண்ணே, பரலோகம் அக்கா, பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. போதும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பரலோகம் போக வேற தனி வழி இல்லை, பஞ்சாயத்து தேர்தல் அங்க இல்லைன்னு அந்த பக்தன் அழகா சொல்றான். எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது. திருவசனத்தின் அடிസ്ഥാனத்தில் நீ ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் காணப்படணும். ஆக ஜலத்திலும் ஆவியிலும் பிறக்கிற ஒருவன் தான் ஊசியின் காதாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் வாசல்ல நுழைய முடியும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜலத்தில பிறத்தலுடைய எதற்காக இந்த திருஷ்டாந்தத்தை பைபிளில் கொடுக்கப்பட்டது, இவை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 22, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன் சீக்கிரமாக. செங்கடல் என்று சொல்லுது, நம்ம ஏதோ ஒரு கடல் நினைச்சிடப்படாது.
மிக பயங்கரமான ரெட் சி என்பது உலகத்தில் ஃபேமஸான ஒரு கடல். அதை ஆழம் இல்லைன்னு கொஞ்சம் பேர் விளக்கம் சொல்லுவான். தாண்டி வந்துட்டான் ஈஸியான எல்லாம் இப்படி எல்லாமோ முட்டாள்தனமாக விளக்கங்கள் சொல்றது உண்டு. அப்படியெல்லாம் போகக்கூடாது. செங்கடல் என்பது பார்வோனும் அவருடைய சேனைகளும் 600 விசேஷித்த ரதங்களையும் மூழ்கடிச்சு சாகடிச்ச சரித்திர உண்மை இன்னைக்கும் அது திருஷ்டாந்தமா இருக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. அப்போ செங்கடலை கடந்த இஸ்ரவேல் ஜனம் கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனம் செங்கடலை கடந்து அந்த பக்கம் போகுது. எப்படி போனாங்கன்னு இப்ப வாசிங்க ஒருக்க கூட. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவர்களுக்கு மதிலாக நின்றது. மேல இருந்து பிளைட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. போன போக்கு பயங்கர நீளமான செங்கடலை இவர்கள் ஷார்ட்டா கடந்து போற இடத்துக்கு தான் வாராங்க. இருந்தும் இறங்கி போகிற வேளையில இந்த பக்கம் மதில், இந்த பக்கம் மதில். நம்ம மதில் இல்ல, தண்ணி மதில் ஆக்கி வச்சிருக்காரு ஆண்டவர். பனிக்கட்டி மாதிரி நிக்குது. இவர்கள் நடுவுல நூந்து எல்லாரும் போறாங்க அந்த பக்கம். இது எப்படின்னா தூரத்துல இருந்து பார்த்தா ஊசியின் காதுல நுழையிற நூல் நுழைஞ்சு போற மாதிரி இருக்கு. கியூல போற போக்கு. தேவனுடைய ராஜ்யம் ஜலத்திலே அவர்கள் பிறத்தல், அதாவது மேகத்திலே அவர்கள் ஸ்நானப்பட்டதின் வியாக்கியானம் அது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்னு சொல்றேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜலத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி அவர்கள் தப்பி போனது ஞான ஸ்நானத்தின் அடையாளம் செங்கடல்ல. அப்படிதானே? இப்ப திருப்பி பாருங்க, இவங்கள நீங்க போவீங்களா? இப்ப இவ்வளவு பேசுறோமே செங்கடல்ல இறங்கி போவத்தைக்கு அப்படின்னா, திடீர்னு கடலா இருந்துச்சு, 2 பக்கம் இப்படி மதுல நிக்குது, இறங்குங்கன்னா போவீங்களா? கதை கேட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் யோசிங்க. இறங்கி போற வழியில மீண்டும் மதில் கலந்து வந்துட்டுன்னு, மீண்டும் மதில் கலந்து விழுந்தா கெதி என்ன ஆச்சு? ஒன்னாச்சுன்னா முடிச்சு. ஒன்னாத சரித்திரம் பின்னாடி இருக்கு. மீண்டும் ஒத்த காட்டுல ஒன்னா இருக்கு. இவ்வளவு தூரம் கடந்து போகணும். நீங்க வேண்டாம், உங்க குடும்பமா போங்க ஒத்தையில. அந்த அக்கா சொல்லு, அதெல்லாம் அவங்க போனாங்க, இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். இதுதான் சின்ன பிள்ளைத்தனமா இறங்குதல். சிறு பிள்ளை போல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி இறங்குதல். சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னோட கிறிஸ்து சொன்னோட சத்தியம். செங்கடல்ல அத்தனை பேரும் இறங்கினது சிறு பிள்ளை நம்பி இறங்கினது போல. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கையை தட்டி இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிநேகிதனே, சகோதரியே, சகோதரா, ஒரு சிறு பிள்ளைய போல விசுவாசித்து இறங்கணும். என்ன நடக்கும்? சாவரமா பிழைக்கிறமா இல்ல, இறங்கணும். அவன் தான் சிறு பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா. இது இஸ்ரவேல் ஜனம் செய்தார்கள் என்று இயேசு காட்டவே, சிறு பிள்ளைகளிடத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்க, அவர்களுக்கு இடம் கொடுங்க, தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. இன்னொரு இடத்துல இவர்களை போல ஆகுங்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு பேருதான் தண்ணீரை கடத்தல். ஆமென். அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் கடந்து வர்றது நம்முடைய வாழ்க்கையில சிறு பிள்ளைய போல ஆகணும். இன்னும் மண்டையில ஏறலன்னா அதுல இன்னொன்னு பியூட்டியை பாருங்க. இஸ்ரவேல் ஜனம் சிறு பிள்ளை போல கர்த்தரை நம்பி இறங்கிட்டான் ஜீவன் தப்ப. பின்னாடி ஒருத்தன் வாரான். யார் அது? எம்மா யாருயா பின்னாடி வந்தது? பார்வோனும் சேனையும். இவனுங்களுக்கு இறங்கினானுங்களா இல்லையா? இறங்கினானா இல்லையா? எப்படி இறங்கினா? சிறு பிள்ளை போலையா? சிறு பிள்ளைத்தனமா இறங்கினானோ. சிறு பிள்ளைய போல இல்ல, சிறு பிள்ளைத்தனம். நம்ம சொல்ல சின்ன பிள்ளைத்தனமா இருக்குடா. இதுதான் அவனை செஞ்சது. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இறங்குது. அதாவது சிறு பிள்ளை அல்ல, சிறு பிள்ளைத்தனம். அவங்களுக்கு அவனுங்க போக முடியும்னா நானும் போவேன். அவன் வந்தாதான் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன். என் புருஷன் வந்தாதான் நான் மனம் திரும்புவேன், இல்லைன்னா நான் திருந்த மாட்டேன். மற்ற சகோதரன் வந்தாதான் நாங்க கூட்டத்துக்கு வருவோம். இதெல்லாம் அடுத்தவனை பார்த்து நடத்தல சிறு பிள்ளைத்தனம்.
சிறு பிள்ளைன்னா கண்ணை மூடி இறங்குதல். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம். அன்பானவர்களே, அப்போ இவர்கள் செய்த மகா பெரிய தப்பு. செங்கடல்ல 22 லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவனும் சாகாம பிழைச்சது ஞான ஸ்நானத்திலோடு, தண்ணீரிலோடு, ஜலத்திலோடு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. ஆனா பின்னாடி வந்த 600 விசேஷித்த ரதமும் ஆமேன், அதுல 599 பேர் மாத்திரம் செத்து, ஒருத்தம் பிழைச்சது இல்ல. 600 பேர் அவுட். கையை தட்டுங்க. முன்னாடி போன அத்தனை லட்சங்களில் ஒருவனும் சாகல, பின்னாடி வந்ததுல ஒருத்தனும் பிழைக்கல. இதுதான் ஞானஸ்நானம். பழைய மனுஷன் முழுதும் சாகடிக்கப்படுதல், அடுத்தவனை கொல்லுதல், அடுத்தவனை முடித்தல், அடுத்தவனை ஜீவனை எடுப்பேன் வந்தவன் எல்லாம் ஜீவன் போச்சு. ஜீவ ரட்சைக்காக ஓடுறவன் தப்பிட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நுழைஞ்சிட்டான், ஊசியின் காதுல நுழைஞ்சு வெளியே வந்துட்டான். ஜலமாகிய ஊசியின் காதுல 22 ஜனம் ஊசியின் காதுல நுழைஞ்சதுக்கு ஈக்குவல் தான் அது. சாடி உள்ள நுழைஞ்சு உயிர் தப்பி வெளியே வருதல். இதுக்கு எப்படி இருக்கு பார்க்கறதுக்குன்னு கேட்டா, விஷயமே தெரியாம, அதாவது ஒருத்தன் இப்படிதான் இது சொன்னானா, ஒரு சிங்கம், ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சிங்கமும் ஒரு முயலும், சரி சிங்கத்தை, சிங்கம் வேண்டாம், சாதாரண ஒரு மிருகம் சொல்லுங்க. முயலை சாப்பிட்ற மிருகம், முயலை எது சாப்பிடும்? ஒரு நரின்னு வச்சுக்கிடுங்க. ஒரு நரியும் ஒரு முயலும். இந்த நரி விரட்டிக்கிட்டே வருது யார? முயலை. 2 பேரும் இங்கிருந்து பார்க்க பார்வைக்கு எப்படி இருக்கு? 2 பேரும் ஓடுறாங்க. அதுவும் ஓடுது, இதுவும் ஓடுது. ஆனால் 2 ஓட்டத்துக்கு வித்தியாசம் உண்டு. நரி எதுக்கு ஓடுது? முயலை பிடிச்சு திங்க ஓடுது, அடுத்தவனை சாகடிக்க ஓடுது, அடுத்தவனை முடிக்க ஓடுது. ஆனா முயல் ஓடுது எதுக்கு? தன் ஜீவன் ரட்சைக்காக ஓடுதல். இதுல எந்த ஓட்டத்துல ஜீவன் இருக்கும்? இது எந்த ஓட்டத்துல உண்மையில ஜீவன் இருக்கும்? யார் ஓடுறா என்பதில்ல, ஜீவனுக்காக ஓடுறவனுக்கு தான் ஜீவன் இருக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கொஞ்சம் கூட ஜீவ ரட்சைக்காய் ஓடுதல். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவுல தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவ ரட்சைக்காய் ஓடுறது, அந்த பயங்கரமான அந்த ஜனங்கள் மரண ஆக்கினைகள சிறு பிள்ளையை போல ஆகி ஓடுதல். பின்னாடி வந்தவன் அவன் ஓட முடிஞ்சா எனக்கு வண்டிய ஓட்ட முடியும் ரதத்தைன்னு சொல்லி ஓட்டுனா அவன் கதி அவன் சுழலி காட்டில் அடிக்கப்பட்டு தகர்ந்து போனான். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, ஞானஸ்நானம் என்பது பழைய மனுஷன் சாகடிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஜீவனை தரித்தால். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பழைய மனுஷன் உனக்குள்ள இருந்தா அது ஆமென் ஒருபோதும் ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாகாது என்பதை மிக தெளிவாக. ஒருத்தனுக்கு ஞான ஸ்நானம் எப்படி கொடுக்கும்போது தான் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது கேள்விப்பட்டேன். என்ன ஞான ஸ்நானம் கொடுத்துருக்காங்க? பிசாசு பிடிச்சவனுக்கு பிசாசு போயிட்டு நினைச்சு ஞான ஸ்நானம் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ்ல இருந்து வந்து அது திடீர்னு சொல்லிச்சான், பிசாசு ஞானஸ்நானம் கொடுக்கிற நேரம் இறங்கிட்டு அவ சொன்னாலாம் உள்ள இருந்த பிசாசு, ஐயோ ஐயோ சென்னையில இருந்து வந்து சுண்ணாம்பு பாதையில என்ன போட்டு நீத்துறாளு நீத்துறானு ஐயோன்னு கத்துனான். சென்னையிலிருந்து வந்து சுண்ணாம்பு பானையில என்ன போட்டு நீத்துறான். பேய்க்கு தெரியுது ஞானஸ்நானம் சுண்ணாம்பு பானையில நீத்துறதுன்னு, பழைய மனுஷனை முடிக்குதுன்னு தெரியுது. ஆனா நமக்கு ஒன்றும் தெரியாம ஒருத்தன் இப்படித்தான் சொன்னான, ஞானஸ்நானம் இந்த கையை மாத்திரம் நான் வச்சுக்கிட்டு தான் பாக்கியெல்லாம் முங்கிட, இது மற்றவனுக்கு 2 கொடுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. இதெல்லாம் ஞானஸ்நானம். பழைய மனுஷன் சாகடிக்கப்படுதல். ஆமென். 600 பேர்ல ஒருவன் கூட பிழைக்க கூடாது. அதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அத்தனை பேர் பிழைத்தல் தேவனை நம்பி ஜீவனை நம்பி அந்த ஜீவ மார்க்கத்தை நம்பி ஓடுதல். ஆகவே ஜலம் என்பதோட அர்த்தம் அதுதான்.
வேதத்தில். அப்ப சிறு பிள்ளைய போல ஆனாதான் அது செய்ய முடியும். இன்னும் புரியலன்னா அடுத்த ஒரு இன்சிடென்ட் தார உங்களுக்கு. 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க சீக்கிரமாக. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவார், ஆனால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா. போதும். தேங்க்யூ சிஸ்டர். மிக அருமையான ஒரு கதை. சீரியாவின் பட தளபதி யாரா அந்த அண்ணன் சொல்லுங்க. யாரா அண்ணா பேர் சொல்றீங்களா? சீரியாவின் பட தளபதி. இஸ்ரவேல் ராஜாவே இவனை கண்டபோது வஸ்திரம் கிழிச்சுக்கிட்டான். இவன் யுத்தத்துக்கு பிளான் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி பயந்துட்டான். ஆனால் அப்படிப்பட்ட மகா பெரிய வீரன், அந்த கமாண்டர், அந்த படத்தளபதி, அந்த சீரியாவின் படத்தளபதி சிறு பிள்ளையின் சுவிசேஷம் கேட்டான் என்றால் சிறு பிள்ளையாய் ஆக்கப்பட்டான் என்ற சத்தியம் தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சிறு பிள்ளை சொன்னதை கேட்டான். கடுங்கோபம் வந்துச்சு அவனுக்கு. இங்க முங்குன்னு சொன்ன உடனே கடுங்கோபம் வந்துச்சு. ஆப்னாவும் பற்பார் உயர்ந்த நதி இருக்கும்போது இந்த யோர்தானில முங்க சொல்றேன்னு சொன்னவன் சின்ன பிள்ளைக்கு பிரசங்கம் கேட்டு வந்தான். அவனுக்கு ஒரு கைதட்டு தட்டாம மறந்து போற நீ. இதுதான் விஷயம். சுவிசேஷம் யார் மூலம் கேட்டால் என்ன? சமர்ப்பணமே காற்று போலாதல், சமர்ப்பணமே தண்ணீர் போலாகுதல். ஆமென். நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய ஆவி, ஆமென், ஆவிக்குரியவன் காற்றாய் மாறுகிறான். அவன் தான் ஆவிக்குரியவன், ஆவியினால் பிறந்தவன், ஆவியினால் பிறந்தவன் என்று கிறிஸ்து சொன்னால் அந்த சிறு பெண்ணுடைய பிரசங்கத்தை கேட்கிற மெச்சூரிட்டியும் பவரும் பக்குவமும் படத்தளபதிக்கு வந்துச்சு. அவன் நினைச்சிருக்கலாம், இது என்னடா சோட்டா வீட்டுக்கு வந்திருக்கு, பேசாம இரு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அது தன் நாச்சியார்கிட்ட சொல்லியிருக்கு. ரொம்ப குஷ்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாரு எஜமானு. குஷ்டத்தில் கஷ்டம், குஷ்டம் பாவம், கஷ்டம் வியாதி, ரோகி கஷ்டப்படுறான். அவனுக்கு ஒரு மாற்றமில்லாத சுவிசேஷம் ஒரு சிறு பெண் கொடுத்த போது அவன் அங்கீகரிக்கிறான்னா மனம் மாறுதல் தான் அதுக்கு காரணம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னுடைய ஜீவிதத்தில் அந்த மன மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். கையை உயர்த்தி அந்த மனமாட்டம் வந்துச்சுன்னா தண்ணீர்ல ஸ்நானம் பண்ணா எப்படி மாறுவேன் தெரியுங்களா? இதுதான் அங்க ஒரு வார்த்தை. 5வது அதிகாரத்து 14வது வசனம் வாசிங்க. ரொம்பவும் சத்தம் போடாத அண்ணன். அங்க நீ கேட்ட சுவிசேஷம் கரெக்டா இருந்துச்சு, இங்க என்ன நீ கேட்கிற? அவர் உன்னை ஞானஸ்நானம் தண்ணீர்ல போய் ஸ்நானம் பண்ணு தானே சொன்னாரு, வேற ஏதாவது சொன்னாரா? இந்த தண்ணியில போய் ஸ்நானம் எடுதான சொன்னாரு, வேற ஏதாவது சொன்னாரான்னு கேட்ட போது அவன் மீண்டும் மனம் மாறி அவன் ஜலத்தில் 7 தடவை முங்கின போது என்ன நடந்தது வாசிப்போம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தடவை முழுகி நெட்டாலமே இந்த மாற்றமில்லாத சுவிசேஷம் தேவன் இந்த நாளிலே தருகிறார். ஆமென். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையுதல். ஆனால் எப்பொழுது ஒன்று ஊசியின் காதில் நுழையும், ஜலமும் தண்ணீரும் மாத்திரமே. கிறிஸ்து அதை உறுதிப்படுத்த பழைய ஏற்பாட்டு ஒரு இன்சிடென்ட், சுவிசேஷ சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று இயேசு சொன்ன சத்தியத்தின் அடிസ്ഥാനத்தில் சிறு பிள்ளையை போல இஸ்ரவேல் ஜனங்கள் இறங்கினாங்க. நம்பி இந்த தண்ணி நம்மளை சாகடிக்கணும்னு நினைக்கல, ஜீவன் பெற்றாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா சிறு பிள்ளைத்தனமா உள்ள இறங்கினவன் செத்தே போனா. பாவம் சாகாம இறங்கினா முடிஞ்சிரும். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஞானஸ்நானம். இப்ப திருப்பி பாருங்க, சிறு பிள்ளையுடைய சுவிசேஷம் கேட்ட போது கமாண்டர், பட
படைத்தளபதி சிறு பிள்ளையோட அந்த சுவிசேஷம் கேட்க இவன் என் வீட்டு வேலைக்காரி இல்ல அடிமை பெண் இப்பொழுது வந்திருக்கிறான்னு சொல்லி அவன் நிக்கல. சுவிசேஷம் பொன்ன தொடும். சுவிசேஷமாம் உலகில் சுகபோகமாம் இரண்டில் எது வேண்டும் சொல் மனமே மனமே. சுவிசேஷமாம் சுவிசேஷமாம் உலகில் சுகபோகமாம் இரண்டில் எது வேண்டும் சொல் மனமே மனமே. சுவிசேஷமாம் சுவிசேஷமா நெட்டாளமே சுகபோகமா எது வேணும்? தான் வீட்டு வேலைக்காரி அது ஒரு சிறப்பிள்ளை என்று கூட பார்க்காம படை தளபதி இஸ்ரவேலின் ராஜாவை நடுநடுங்க பண்ணுகிறவன் அவன் தன் வீட்டு வேலைக்கு வந்த அந்த பொன் சொன்ன நற்செய்தி சிறு பிள்ளையின் அந்த நற்செய்தி கேட்டால் இவன் சிறு பிள்ளை போல் மாறாம அது கேட்க முடியாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம். மனமாறுதல். இப்போ ஞானஸ்நானம் எடுத்த போது என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிட்டு சுத்தமானான். அப்ப பாத்துக்கிடுங்க, ஞானஸ்நானம் ஜலத்தில் எடுக்கிற ஜலத்தை கொண்டு அவர் தெளிச்சு நம்ம சுத்திகரிக்கிறது எதுக்காகனா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே சுத்தமாகணும். அப்ப மாம்சமும் இதுல இன்க்ளூட் ஆதான். கையை உயர்த்தி அப்ப மாம்ச அழுக்கை போக்குறதல்ல ஞானஸ்நானம் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கேன்னா மாம்ச அழுக்கை போக்குறதுல மனசாட்சியில் மாம்சத்தின் ஜீவிதத்தில் மாற்றம் வருதல். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோப்பு போடுறதல்ல ஞானஸ்நானம் அர்த்தம். அவனுடைய சரீரம் மாறிச்சு. இப்ப ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா உன் சரீரத்துல உன் முடி வளர்ப்புல உன்னுடைய ஸ்டைல்ல எல்லாத்திலையும் அவன் சரீரத்தில் பார்வையில சகலத்திலையும் மாற்றம் வரும். சிறு பிள்ளையை போல. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒட்டகமானது ஊசின் காதில நுழையாது, ஆனால் ஜலத்திலே முங்கினவன் ஞானஸ்நானம் எடுத்த நாகமான் ஊசியின் காதிலே நுழைந்த சத்தியத்தின் சரித்திர சத்தியம் அது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. மீண்டும் திருப்பி வர்றேன். ஆவியினால் பிறத்தல் அதுக்கும் கொஞ்சம் விளக்கத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கி அப்போ செங்கடலை கடந்தது ஞானஸ்நானம் ஜலத்தில். ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் முதல் முறை வந்த இடம் ஜூர். நாங்கள் டாபர்னக்கல் நான் டீச் பண்றது உண்டு, அதில் நல்ல விளக்கம் சொல்றேன். இப்போ ரொம்ப ஆழமேறிய சத்தியம் எடுக்க கண்டுதான் நிறைய பேர் அதை படிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆச்சரிப்பு கூடாரம். அதுல பிரதானப்பட்ட ஒரு காரியம் சொல்ல வர்றேங்க. சூர் என்ற இடம். அவர்கள் வந்தபோது வாசிங்க 3 நாள் தண்ணீர் குடியாமல் நடந்தார்கள் என்று எழுதியிருக்கு. சீக்கிரமா வாசிங்க. யாத்ராகமம் 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரந்து பிரயாணம் பண்ணினான். அவர்கள் சூன் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். போதும். எங்க டெசர்ட்டுக்கு ஒட்டகத்தை பார்த்தீங்களான்னா ஆமா நீங்க டெசர்ட் வனாந்திரம் தானே. வனாந்திரம் பார்த்துருக்கவங்கள கை வைத்துங்க. இந்தியாவில் டெசர்ட் எது? தார் பாலைவனம். நல்லா வேலை அக்கா அழகா தங்கச்சி படிச்சு வச்சிருக்கு. தார் பாலைவனம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பாலைவனங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப பாலைவனத்தில் 1/2 மணி நேரம் நடக்க முடியுமா ஒருத்தனால தண்ணி குடிக்காம? 22 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் தண்ணி குடிக்காம இல்ல, 2 மணி நேரம் தண்ணி குடிக்காம இல்ல, 24 மணி நேரம் தண்ணி குடிக்காம இல்ல, 3 நாட்கள் தண்ணி தேடி கிடைக்கல, சாகாம நடந்திருக்கான். கையை தட்டுங்க. இது எதுக்கு அடையாளம்? பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசுவின் ரத்தம், செங்கடல் ஞானஸ்நானத்தின் அடையாளம். அப்படியானால் ஜூர் என்று சொல்லுகிறது அதோடைய அர்த்தம், ஜூர் என்றால் வால் என்ற அர்த்தம். வால் என்றால் சுவருன்னு அர்த்தம். இப்ப இவர்கள் சுவருக்குள்ள வந்துட்டாங்க.
டெசர்ட்ல அவர்கள் அவன் எகிப்திலிருந்து செங்கடல் வரையும் சத்துரு விரட்டுறான். ஆனா சூருக்குள்ள வந்தபோது, அந்த வாளுக்குள்ள வந்தபோது, அந்த செவருக்குள்ள வந்தபோது சத்துரு விரட்ட முடியவில்லை. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம். அப்படி சொல்லுவோம். இங்க 3 நாள் தண்ணி குடிக்காம நடந்தாங்களா? அப்படி நடப்பேன்னு சொல்றவங்கள ஒன்று கையை வைத்துங்க. அப்போ நாங்க 3 நாள் தண்ணி குடிக்காம வனாந்தரத்தில் நடப்போம். உங்களை பிடிச்சி ஃப்ளைட் டிக்கெட்டு தந்து உங்களை எங்கேயாவது ஒரு டெசர்ட், அரேபியா டெசர்ட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒரு டெஸ்ட் நடத்திடுவோம். 3 நாள் தண்ணி குடிக்காம நடப்பேன்னு சொல்லுங்க. கை வைத்துங்க. நீ இந்தியாவில் இருந்துட்டே பாட்டிலும் கையுமா தான் நிறைய. முன்னாடி சின்ன பிள்ளைங்க தான் எல்கேஜி பாட்டில் தூக்கிட்டு போவோம் ஸ்கூலுக்கு. கைவீஸ் அம்மா, கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசுன்னு அப்படியே நைஸா ஏமாத்தி ஸ்கூல்ல கொண்டு உட்கார வச்சுட்டு வந்துடும். அதுக்கு பேர் அரை கிளாஸ். அரை கிளாஸ் இல்ல, அரை கிளாஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பிள்ளைகளை ஈஸியா ஏமாத்தி உள்ள கொண்டு போகுது. இப்ப பிள்ளைகள் நம்மளை ஏமாத்திட்டு போகுது. காலம் மாறிச்சு, ஒன்னும் செய்ய முடியல. எதை கேட்டாலும் இல்லை இது என்னன்னு சொல்லித்தாடாங்கிறோம். நம்ம காலத்துல கம்ப்யூட்டரும் பார்க்கல, நம்ம காலத்துல ஒரு மண்ணும் பார்க்கல. இப்ப எல்லாமே அதுக்குள்ள வச்சுக்கிட்டு பிள்ளைய மௌனமா இருக்கு. மௌனமா இருக்கானடா, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறான். சிறு பிள்ளைகள் என்பது மிக தெளிவான ஒரு சத்தியம். தன்னை கர்த்தர் சமூகத்தில் வெறுமையாக்குதல். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த அபிஷேகம் பெற்றவர் எல்லாருக்கும் சேர்த்து தான் கர்த்தர் தாராரு. நல்லா கவனிச்சுக்கங்க. முதல் நாள் கன்வென்ஷன்ல நம்முடைய ஜீவிதத்தில் எங்க மாற்றம் வரணும், தெளிவா மாறிடணும். கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக அப்படின்னா நாம கேட்கணும். இப்ப கேளுங்க. அப்போ சோத்திரம். யாராவது பாட்டில் இல்லாம இப்ப இருக்கிறோமா? எல்லாம் தண்ணி குடிக்கிறோம். கஷ்ட காலம் வந்துட்டு இப்ப நடந்தது. அடுத்தது கவனிங்க. 3 நாள் தண்ணி குடிக்கலன்னா அவர்கள் என்ன அப்படி ஜீவிச்சது எப்படி? அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். இங்க வால் என்ற சூர் என்பதற்கு விளக்கம் நாங்க டேபர்னக்கிள்குள்ள கூட சொல்லல, பிரசங்கத்துக்கு உங்களுக்கு எடுத்தப்ப சொல்றேன். இப்ப அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூர் என்பதற்கு விளக்கம் சுவர், வால். அந்த வால் என்ன, ஏன் அவங்களால பாதுகாக்கப்பட்டது? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்கன்னா தெரியும். ஆமென். வாசிக்க சத்தமாக. உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூட்டும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிற. எப்பொழுது சூருக்கு வர்றையோ, அது டெசர்ட் ஆகட்டும் எதுவாகட்டும், உன்னை அழைத்த கர்த்தர், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீ, ஞானஸ்நானம் எடுத்த நீ, அடுத்தது அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள வந்து நிற்கிற. நீ சாகிறதுக்கல்ல, நீ தண்ணி குடிக்காம நடக்கிற விசுவாச ஜீவிதம், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று ஜீவித்தல். கையை உயர்த்தி. அது அடைக்கப்பட்ட தோட்டம் செவருக்கு மாத்திரமே உண்டு. புரியுதா? அவர்களுக்கு தாகம் வரலையா? வரல, இல்லைன்னா செத்துருப்பானே. அப்ப 3 நாள் நடந்திருக்கான், தாகம் வரல. அதனாலதான் இயேசு ஒரு கதை சொல்றாரு சமாரியா ஸ்திரீ கிட்ட. யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாள் தாகம் வராது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் வராது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் உருகிற நீரூட்டா இருக்கும். அல்லேலூயா. நான் ஆரம்ப காலத்துல பிரசங்கம் பண்ணும்போது நடந்த பாட்டு ஞாபகம் வருது. இந்த பாட்டின் ஒரு வசனம் இது. என்ன பாட்டு தெரியுமா? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனோ ஒரு நாளும் தாகம் அடையார். கை தட்டி பாடுவோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனோ ஒரு நாளும் தாகம் அடையார். அவன் உள்ளத்தில் ஜீவஜல நதிகள் பாய்ந்தோடும். அவன் உள்ளத்தில் ஜீவஜல நதிகள் பாய்ந்தோடும். யோவான் 4:14 என் இயேசு சொன்ன அருள்வாக்கு. ஓவர் பாட்டு பாடினா சண்டே கிளாஸ் பாடி ஆடின மாதிரி ஆயிரும். ப்ரோ எல்லாமே மாறிச்சு. எல்லா பாஸ்டருங்க கடந்து கூத்தாடிக்கிட்டு கிடக்கணும்.
அப்போஸ்தல உபதேசம் இல்லை, தெய்வீகம் இல்லை, எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் தொலைஞ்சிச்சு. ஜாக்கிரதை, கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமா இருக்குது. திருவசனை கேட்டு ஒழுக்கமா ஜீவித்து பரிசுத்த ஜீவிதம் செய்யலனா பரலோகராஜ்யம் போக முடியாது. அதனால தேவ பிள்ளைகளை நடுக்கத்தோடு பயத்தோடு பக்தியோடும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. அப்ப இப்ப சொல்றேன், சுவிசேஷனால அவங்களுக்கு புரியும்படியான மெதட்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நல்லா கவனிக்கணும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவன் தண்ணீர் குடியாம நடந்தாங்கன்னா ஜூர்ல ஞானஸ்நானத்தின் அடையாளம். அததான் கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிங்க. கலாத்தியர் 4:19. ஸ்தோத்திரம். இங்கே கூப்பிடும்போது இப்படிதான், சின்ன பிள்ளைகளுக்கு தான் இது அவசியம். ஆமென். ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆவியில் பிறத்தல். எவன் ஒருவன் ஆவியில் பிறக்கலையோ அவன் ஆவிக்குள்ள பிறக்கணுமானால் அவன் சிறு பிள்ளையாய் ஆகணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கலாத்து சபைக்கு பவுல் முதல்ல இந்த சத்தியத்தை சொல்லிட்டு தான் அடுத்த மேட்டருக்கு வராரு. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்துவங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் அங்கே பரப்பத்தை பேசுறாரு. இன்னொரு வேதனை, கற்ப வேதனை. கிறிஸ்து உருவாகும் அளவும் கற்ப வேதனை. சிறு பிள்ளைகளேங்கிறார். அப்படி என்ன ஒரு கற்ப வேதனை பட்டது சீக்கிரட் என்ன? அந்த சிறு பிள்ளைகளுக்கு என்ன உபதேசம் கொடுக்க வராரு? நீங்க என் சிறு பிள்ளைங்க தான், ஆனா எப்படி இருக்கணும், உருவாகணும் கிறிஸ்து. அது எப்படின்னு சொல்லி அடுத்தது அதே அதிகாரத்தில் அந்த மேட்டரை கொண்டு வராரு. எங்க கொண்டு வராரு? 29வது வசனம் வாச மேட்டர் என்னன்னு தெரியும், வாசிப்போம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்த. அது யாரு? மாம்சத்தில் பிறந்தவன், ஆவியின் பிறந்தவன். முந்தின வசனங்களை வாசிங்க. ஈசாக்கும் இஸ்மவேலுக்கு கதை. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது ஈசாக்க அவன் சோதரன் துன்பப்படுத்துகிறான், இஸ்மவேல் துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? பவுல் சொல்றார், வேதம் என்ன சொல்லுது? நட்டாலமே நல்லா கேட்கணும். வேதம் என்ன சொல்லுது? அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அடிமையானவனையும் அவனுடைய மகன் 29வது வசனம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனே. இங்க ஆவியின்படி பிறந்தவன். he was born after the spirit எழுதி இருக்கு. ஆவியின்படி, அதான் ஆவிக்கேற்றபடி ஆவியின்படி பிறந்தவன் என்று நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியின்படி பிறந்தவன் தான் ஈசாக்கு. அப்படியானால் அவன் அந்த ஸ்பிரிட் என்ற வார்த்தை அங்கே ஆங்கிலத்தில் உச்சரிக்கப்படுகிறது. ஆகவே ஸ்பிரிட் என்பது விண்ட், அந்த காற்று, காட்டாய். ஆமென். அந்த அனுபவத்தில் வந்தவன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆவிக்குரிய அனுபவம், ஆவியில பிறத்தல். அவன் மேன்மையானவன். அவன் தான் ஊசியின் காதல நுழைய முடியும், ஒட்டகம் அல்ல நுழைகிறது. ஆவிக்குரிய அனுபவம். அடிமையானவனுக்கு பிறந்தவன் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிறந்து ஆவிக்குரியவனாய் மாறுகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அது இஸ்மவேலுக்கு ஈசாக்கை கொண்டு வருகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஜீவிதத்தில் கிறிஸ்து உருவாகும் அளவும் கற்பவேன படுறேன்னா நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரணும். ஞானஸ்நானம் என்பது என்ன? ஜலத்திலும் ஆவியிலும் பிறத்தல். ஆவியின் பிறத்தல் என்பது இப்ப உங்களுக்கு விளக்கம் சொல்றேன், காட்டாய் மாறுதல். அப்ப தண்ணீரும் காட்டாய் மாறினாதான் அந்த இதுக்குள்ள நுழைய முடியும். ஆமென். அப்ப இது எதுக்கு அடையாளம்? தண்ணீரும் காட்டா மாறினேன்னா நீ எந்த வேயில வார மேட்ரு எங்க கொண்டு வராரு? அவர்
எதற்காக இந்த அனுபவத்தை சொல்றாரு? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறத்தல். அந்த சத்தியம் நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருது. எங்க கொண்டு வருதுன்னா, நீ ஒரு சாட்சி உள்ள ஜீவிதம் செய்வதற்கு கொண்டு வருது. என்ன சாட்சி உள்ள ஜீவிதம்? எபிரேயர் 11:1 வாசிச்சா அந்த சத்தியம் தெரியும். சீக்கிரமா வாசிங்க. எபிரேயர் 12:1. விசுவாசமான நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற. எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்துருங்க. ஆகையால் நெட்டாலமே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசம். அப்ப எல்லாரும் கவனிங்க. பேசுனது சிஸ்டர் வாசிச்சது கேட்டீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் கேட்டீங்க? தமிழ்ல தானே வாசித்தாங்க? ஹிந்தியில வாசித்தாங்களா? தெலுங்குல வாசாங்களா? இங்கிலீஷ்ல கூட வாசிக்கலையே. தமிழ்ல தானே வாசாங்க, நம்ம பாஷையில தானே வாசாங்க. எப்படி வாசாங்க? பாரமான யாவற்றையும் விட்டுட்டு காத்தா மாறுன்னு அர்த்தம். பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாரத்தை எல்லாம் விடு அப்படின்னா, பலூன்ல பலூன் பார்த்துருக்கீங்களா? பலூன் பார்த்துருக்கீங்களாம்மா? அந்த பலூன் நல்லா ஊதி அந்த பலூன்ல ஒரு கயரை கட்டி ஒரு கல்லில் கட்டி வச்சிருக்குன்னா பலூன் மேலே போமா? ஏன் போகாது? பாரத்தில் கட்டி போட்டிருக்கு. இதைத்தான் பவுல் சொல்றாரு, வாக்கு தத்தத்தின் படி பிறந்தவன் சுதந்திரவாளி. அவன் புதிய ஏற்பாட்டு படி ஆவியின் பிறந்தவனா? ஆவியின் படி பிறந்தவன், அந்த காட்டாய் மாறுகிறவன். இந்த உபதேசம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதனால அதுவும் இதுவும் சேர்ந்து கிடக்காது. கல்லு கூட பலூனும் கிடந்தா ரெண்டும் கீழே கடந்து போகும். கல்லுக்கும் பிரயோஜனம் இல்லை, பலூனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த பலூனை அத்து விட்டுரு, கட் பண்ணி விடு, பலூன் பான பறக்கும். இத புறம்பே தள்ளு. அடிமைத்தன கையை தட்டி கத்துற. கனமான எல்லாவற்றையும் பாரமான எல்லாவற்றையும், உனக்குள்ள இருக்கிற பாரமான எல்லாத்தையும், பாவ சுவாபங்கள் அடிமை தயம் அத்தனையும் ஒருபோதும் காட்டாகாது. அது ஊசியின் காதல நுழையாது. அது வெட்டப்பட்டு வெளியே தள்ளப்படணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. காட்டு ஒண்ணு மாத்திரம் தான் நுழையும் அந்த வாசலுக்குள்ள. பலூன் மாத்திரம் தான் பறக்கும். அதுக்கு ஒரு பியூட்டி என்ன சொல்றாரு? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி. ஒருத்தர் மீனிங் மேகம் என்னம்மா மேகம்? அக்கா மேகம்னு பேர் வைக்கனால மேகலான்னு பேர் வைக்கனால அவன் மேகம் ஆயிருமோ? மேகம்னா என்னன்னு கேட்க கஷ்டம். எங்க மேகத்தை கூப்பிடுவோமா? மேகத்தை கூப்பிடுவோமா? ஒரு கவிஞன் நிபிதமாய் சொல்லுகிறான். என்ன சொல்றான்னா, மேகத்தை முகில் என்று வர்ணிக்கிறான். முகில் மேகம் அப்படிலாம் வர்ணிக்கும் போது அந்த கவிஞனை பார்த்து மேகம் ஒரு குட் நியூஸ் சொல்லுதான். நெட்டாளத்தில் இங்கே அங்கங்கே உட்காந்துருக்கீங்க. சிலருக்கு முகமெல்லாம் பார்க்க முடியல, அவ்வளோ தரலாம் அங்கங்கே உட்காந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள், நல்லா கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். காதில் யாரும் பஞ்சு வைக்கலையே. அப்படியே சீக்கிரமாக வெளியே எடுத்துடணும். அந்த பஞ்சு வச்சுட்டீங்க. சுவிசேஷம் கேட்கும்போது பஞ்சு வச்சுட்டோம்னா அப்புறம் மூக்கில் பஞ்சு வச்சிருவானா நாட்டுக்காரன். அதுக்கு முன்னாடி அவன் தெளிவாக இருந்துக்கிடணும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கவனிங்க. எல்லாரும் நல்லா கிளியராக கேட்க தான் வந்திருக்கீங்க. அப்போ இதில் என்ன இதோடைய யதார்த்த சத்தியம்? இந்த மேகம் அந்த கவிஞனை பார்த்து ஒரு குட் நியூஸ் சொல்லுது. என்ன தெரியுமா? நான் போகிறேன், திரும்பி வரமாட்டேன். எங்கேயாவது மேகம் போய் திரும்பி வரதை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. அதனால தான் ஏசாயா 60வது அதிகாரம் 8வது வசனத்தில் மேகம் போன்றும் புறாக்களை போன்றும் தங்கள் அவன் பலகனி துவாரங்களுக்கு பறந்து வருகிற இவர் யார்? மணவாட்டி சபையை சொல்றாரு. மேகம் போன்றும். அப்ப மேகம்னா எப்படி? மணவாட்டி சபைக்கு ஒப்பிட போறது. திரும்பி வராது. புறாவும் திரும்பி வராது, மேகமும் திரும்பி வராது. புறா வளர்த்திருக்கீங்களா? புறா திரும்பி வருமா? நீ ஒழுங்கா சாப்பாடு போடலைன்னா போன போக்கு அவ்வளவுதான். 10-20 புறாவையும் சேர்த்தே கொண்டு போயிடும். ஐயோ, அடியே வளர்த்த புறாவையும் கொண்டு போச்சாடா. பக்கத்து வீட்டுக்கு புறான்னா
புறாவுக்கு நல்ல குணம் தான், கள்ளங்கவடம் இல்லாத குணம். எங்கே சாப்பாடு உண்டோ அங்கே போயிடும், மொத்தமாக கொண்டு போயிடுது. இது திரும்பி வராது, புறாவும் திரும்பி வராது, மேகமும் திரும்பி வராது. இதுதான் மணவாட்டி சபை. திரும்பி வராத தேசத்துக்கு போகிறோம். அப்ப மேகம்னா எப்படி மேகம் உருவாகுது தெரியுமா? ஜலத்தையும் ஆவியையும் கடத்தலே. ஜலம் நீதியின் சூரியனாகிய இயேசுவின் வெளிச்சத்தில் ஆவியாய் மாறி மேகமாய் மாறுதல். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அந்த ஜலம் மேகமாய் மாறும்போது அந்த அணு தண்ணீர் அந்த அணுக்கள் மேகமாய் மாறும்போது ஊசியின் துவாரத்துக்குள்ளே காதிலே ஈஸியாய் கடந்து மேகம் வெளிவருகிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆக அந்த மேகத்துக்கு தான் உன்னை என்னையும் ஜலத்திலையும் ஆவியிலையும் பரத்தல் என்று சொல்லுகிறது. திருவசனத்தின் அடிസ്ഥാനத்தில் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் அவருடைய வருகையிலே காணப்படணுமானால் நம்மில இருக்கிற பாரமான கனமான அடிமைத்தனம் அது காட்டாகாது, அது ஸ்பிரிட் ஆகாது, அது ஒருபோது மேல பறக்காது. அது கல்லோடு இணைக்கப்படமானால் அது கட் பண்ணணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. அது கட் பண்ணலைன்னா உனக்கு வாயில என்ன வரும்? நீ இஸ்ரேல் ஜனம் கடந்து வந்த வழியை சொல்றேன். முதல்ல செங்கடலை எகிப்தில் ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்பட்டாங்க. அடுத்து எங்க வந்தாங்க? செங்கடல் கடந்தாங்க, ஞானஸ்நானம். அதுக்கு அடுத்து எங்க வந்தாங்க? ஜூருக்கு வந்தாங்க. அது பரிசுத்தாவின் அபிஷேகம். இப்ப திருப்பி வாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க? வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு போகணும், கானானுக்கு போகணும். அதானே அவங்களோட விஷன். அதானே பாலும் தேனும் ஓடுகிற இடம் போகணும். அதானே விஷன். அடுத்தது எங்க வந்தாங்கன்னு இருக்குது? மாறா. இவர்கள் மாறாவுக்கு வந்தபோது கசப்பாய் இருந்தது, தண்ணீர் கசப்பாய் இருந்தது. அடிமையானவனும் சுதந்திரவாளியும் ஒன்றாய் இசைப்பதில்லை, புறம்பே தள்ளணும். அது ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அது கசக்கும், அது வெளியே தள்ளணும். அடிமைத்தனத்தின் ஜீவிதம், உலக பிரகாரமான எந்த பாவ சாப ஜீவிதம் உனக்குள் இருந்தால் அது கட் பண்ணப்பட்டால் மாத்திரம்தான் நீ மேகமாய் மாற முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. இயேசு எவ்வளவு பெரிய சீக்கிரத்தை மறைச்சு வச்சு உடைச்சு அழகா பிரசங்கிச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு அந்த பொக்கிஷத்தை திறந்து உங்களுக்கு கர்த்தர் காட்டி கொண்டிருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்ம கிட்ட இருக்கும்போது பாரமானதை என்னத்துக்கு வச்சுக்கிட்டு நீ நடக்க? அதை புறம்ப தள்ளு, அதை வெட்டி தள்ளு, அதை கட் பண்ணு. அது ஒருபோது செஞ்சு போகாது. ஆவியின்படி பிறந்தவன், காத்தோடு நடக்கிறவன், தேவனோடு நடக்கிறவன், ஸ்பிரிட்டில் நடக்கிறவன், பரிசுத்தாவியில் நடக்கிறவனுக்கு ஒத்து போகாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. அப்போ மாறான கசப்பு. நான் அதில் சொல்றேன், தண்ணீர் கசந்ததுனால அவர்கள் என்ன செய்தாங்களா? தண்ணீர் கசப்பாங்க முக்கியம். தண்ணீர் கசப்பு வச்சுன்னு நம்ம சொல்றோம். நோ, தண்ணீர் கசக்குதா கதைங்க, லேண்டு தான் கதை. சில வீட்டில், யாருக்கு வீட்டில் எல்லாம் போர் போட்டவங்க எல்லாம் கை வைத்துங்க. கொஞ்சம் பேர் வீட்டில் தான் போர் போட்டிருக்கு, கொஞ்சம் பேர் வீட்டில் போரே இல்லை. போர் அடித்த மாதிரி இருக்காங்கல்ல, நல்லா தெளிவாக தான் பிரசங்கம் கேட்குறீங்க. போர் உப்பு தண்ணி யார் வீட்லையாவது வருதா? உடனே ஒரு அம்மா எழும்பி மனு கொடுக்க வந்துடப்படாது. எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி இருக்கிறது மாட்டி தாருங்கள். நான் அரசியல்வாதி இல்லை, மனு வாங்கிட்டு நடக்கிறதுக்கு. சொல்லுங்கம்மா, ஐயா சொல்லுங்க, உப்பு தண்ணி ஒரு இடத்துல வருதுச்சுன்னா என்னாச்சா? என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை? லேண்டுக்கு ப்ராப்ளம். 2 ராஜாக்கள் நீங்க வாசிக்கிறீங்க. எலிசா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு லேண்ட்ல தான் அந்த மோசம் இருக்குது. அதனால தண்ணீரும் மோசம்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்ப லேண்ட்ல ப்ராப்ளம் ஆனாதான் தண்ணி ப்ராப்ளமா மாறுது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மாறாவின் கசப்பு 1000 முறை பாடலாம். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றும் அப்படின்னு என்ன பாட்டு எப்படி உல்டா பண்ணலாம்? மாறா கசந்தது எதுக்குன்னு சொல்லணும்? லேண்டில் இருக்கிற கசப்பு, லேண்டில் இருக்கிற சாபம், லேண்டில் இருக்கிற அது மாற்றப்படலைன்னா உன் ஜீவிதத்தில் மாற்றம் வராது. இதைத்தான் லேண்டு எப்போ இந்த சாபம் வந்தது? மனுஷனுக்கு வேண்டிதான் கர்த்தர் பூமியை படைத்தார். மனுஷன் பாவம் செய்த போது பூமி சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் முளைத்தது என்று ஆதியாகமத்தில் பார்க்கிறோம் 1:17. அப்படியானால் கிறிஸ்துவில் நாம் வரும்போது ரட்சிக்கப்பட்ட நாம், ஞானஸ்நானம் பெற்ற நாம்,
ஆமே சோத்திரம். இப்பொழுது எதை கடந்து வந்திருக்கிறோம்? சூரை கடந்து விசுவாசத்துல நடக்கிற நாம அடுத்தது சில வேளைகளில் இந்த சாபத்தீடான போராட்ட களங்கள் உனக்கு நேரம் வரும்போது ஆமே சோத்திரம், நாம இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒத்து போவதில் புறமே தள்ளணும். கசப்பு புறம்பாக்கப்படணும். மாறா புறமாய் மதுரமாய் மாறணும். கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லலாமா? அது காட்டாய் மாறுதலே. அதனால தான் வேதத்தில் நீங்க வாசிக்கிறீங்க, கர்த்தருக்கு சோத்திரம், அங்க ஒரு மரம் வெட்டப்பட்டுச்சா. வாசிங்கம்மா, ஒரு ஆடு சத்தம்மா. போதும். நம்ம கிணறு வெட்டினா கொஞ்சம் கறிக்கட்டை, கொஞ்சம் தேங்காய் போடுவாங்களா, உப்பு வேற எல்லாமே போட்டால் அது ஒரு மதுரம் உண்டாக்குறதுக்கு நமக்கு தெரியுது. ஆமா சோத்திரம், மதுரம் வந்துருதான். நாங்கள் அரண்மனையில் இருக்கும்போது நிறைய கறிக்கட்டெல்லாம் அந்த கொத்தனார் போட்டேன். அவன் போன பிறகு எந்த தண்ணி அப்படி தான் இருந்துச்சு. அப்போ சிலப்போ போடுறதுனால அது ஒருவேளை அதோடைய நேச்சராக எனக்கு தெரியலை. பட் உங்கள் கதை எனக்கு விரும்பவில்லை. நான் இது இங்கே ஒரு மரத்தை போட்டப்போ மதுரமாகி, நெல்லிக்காய் கொப்பை போட்டால் மதுரமாகும்னு நம்ம ஆட்கள் போடுவாங்க. தண்ணி மதுரமாகுமா? நெல்லிக்காய் கொப்பை போட்டால், காட்டு நெல்லிக்காய் மரத்துக்கு கொப்பை வெட்டி போட்டால் மதுரம் ஆகுமா தண்ணி? அடா, இப்படி ஒரு நூதனமான காரியத்தை அப்பா சொல்லியிருக்கிறாரு. இனிமேல் நெல்லிக்காய் கம்பு எங்கே கிடக்குன்னு போயிடாத, எனக்கு தெரியாது, சொல்லதை கேட்டுருங்க. ஆனால் இப்போ சத்தியம் அதெல்லாம் சத்தியம் இல்லை. சத்தியம் இது ஒன்று தான். எது? கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்துண்டு வெட்டப்பட்டு போட்ட போது எதாச்சா கசப்பு மதுரமா மாறுச்சா. அப்ப இந்த மரம் எந்த மரம்? டெசர்ட்டுக்குள்ள என்ட்ராகிற நேரம். இன்னும் சீனாய் வனாந்திரத்துக்கு போகல. அது 3ஆம் மாசம் தான் போறாங்க. இப்பதான் சீனுக்கு வந்தார், சூருக்கு வந்திருக்காங்க. இப்பதான் செவரை கடந்திருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துக்குள்ள அவர்கள் வராங்க, மாறாக்குள்ள வராங்க. அப்போ டெசர்ட்டின் ஆரம்ப பகுதியில் நிச்சயமா இந்த மரம் இருக்குன்னு நான் என் ஆவில உணர்த்தப்பட்டேன். அப்போ கர்த்தர் காண்பித்த மரம் எது? ரொம்ப தூர டெசர்ட்ல இல்ல, அது என்ட்ரல தான் இருக்கு, செவரு பக்கம் தான் இருக்குது. அப்போ இந்த மரம் இருக்க வாய்ப்பு உண்டு. சொல்லுங்க, அது என்ன? வெட்டப்பட்ட ஒரு மரம். ரோமருக்கு எழுதின ஆமென் அந்த லேகனத்தில் நிருபத்தில் நான் வாசிக்க முடிகிறது. சீக்கிரமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 11வது அதிகாரம். காட்டு ஒலிவ மரமாகிய ஒன்று நாட்டு ஒலிவ மரத்தில் 17வது வசனமா? எத்தனாவது வசனம்? சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கு. காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளிகளாக இருக்கிறீங்க. கையை உயர்த்தி வர அல்லேலூயா சத்தமாக. பைபிள்ல பவுல் கமாலியலின் பாதத்தருகே கற்றவன், மகா பெரிய கல்விமான், உல்டா பண்ண மாட்டாரு. அவர் தெளிவா தான் சொல்லுவாரு. கிறிஸ்துவை ஒரு மரத்துக்கு சொல்றாரு, அது வெட்டப்பட்ட மரத்துக்கு சொல்றாரு. அவிசுவாசிகளாகிய நாம் ஒட்டப்படுகிறோம் அதுல வந்துன்னு அவர் சொன்னாருன்னா, அன்று வெட்டப்பட்ட மரம் ஒரு ஒலிவ மரம். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். எங்க அல்லேலூயா சத்தமாக. கிறிஸ்துவாகிய நாட்டோலிவ மரத்தில் காட்டோலிவ மரமாகிய நீ ஒட்டப்படுகிற. எப்ப ஒட்டப்பட்டாங்க? பெத்தானியா ஊர்ல இருந்து இயேசு பவனியாக எருசலேமுக்கு வர்ற நேரத்தில் 2 பக்கமும் ஒலிவ மரம் தான். இவர்கள் கிளைகளை விரிச்சு கழுதையின் மேல பவனி போன கிறிஸ்துவை அவர்கள் வரவேற்றது. கிளைகளை விரிச்சு வஸ்திரங்களை போட்டாங்க. வெட்டப்பட்ட கிளைகள், காட்டு ஒலிவ மர கிளைகள். அவன் வெட்டப்பட்டது எதற்காக? அவங்களை அறியாம வெட்டி நாட்டு ஒலிவ மரமாய கிறிஸ்துவோடு ஓட்டுறதுக்கு. கையை உயர்த்தி அந்த இன்சிடென்ட் அப்படியே திருஷ்டாந்தமாய் நடக்கிறதை பார்க்கிறோம்.
என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான பாவ ஜீவியத்திற்கு உலக பிரகாரமான காட்டு ஒலிவ மரமாய் ஜீவிக்கிற நீ இந்த ராத்திரி மரித்தாலும் சொர்க்கம் போக முடியாது. பரலோகம் போகணுமானால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். கிறிஸ்துவோடு கூட அவன் வாழணும். கசப்பின் அனுபவம், மாறாவின் அனுபவம் மாறணுமானால் கிறிஸ்துவோடு கூட ஒட்டப்பட வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக, இல்ல சத்தமாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒட்டப்பட்ட நாம் கிறிஸ்து வசிக்கணும். இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் அவர் வசிக்க போறாரு. வசிக்க போறதுக்கு இந்த வேலையெல்லாம் வரணும். புதிய ஏற்பாட்டின் உபதேசப்படி நீங்களே அந்த ஆலயம். நமக்குள்ள அவர் வசிக்கணுமானால் நாமும் முதல்ல எகிப்தை கடக்கணும், அடுத்த செங்கடலை கடக்கணும், ஜூருக்கு வரணும், அடுத்து எங்க வரணும்? மாறாவின் சாபம் மாறணும், அடுத்து எங்க வரணும்? சிலர் சூருக்கு வருவாங்க, சபைக்கு வரும்போது நல்லா இருப்பாங்க, பிறகு மாறாவு வரும்போது வருமாறி முறுமுறுப்பு. விசுவாசி முதல்ல கொஞ்ச நாள் நல்லா தான் இருப்பா, பிறகு போகும்போது ஒரு மாதிரி பார்ப்பா. பிரசங்கம் நல்லா மாறி பக்கத்தில் எழுதுறேன், உனக்கு கொள்ளாமா பிரசங்கம், உனக்கு பிரயோஜனமாக இருக்கா பிரசங்கம், எப்படி எப்படி இதெல்லாம் முறுமுறுப்பின் தொடக்கம். உனக்குள்ள மாறா கிறிஸ்து உண்மையிலே கிறிஸ்துவோடு ஒட்டப்படலை. ஞானஸ்நானம் எடுத்ததெல்லாம் சரிதான், ஒட்டப்படலும் இல்லையா? வெட்டப்பட்டது காஞ்சி கிடக்கு, ஒட்டப்படுற நீ அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒட்டிக்க. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் சொல்லுவாடே. முறுமுறுப்பின் அனுபவம். முறுமுறுத்தாலும் பரவாயில்ல, அடுத்த ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஆமேன். அதுக்கு பிறகு அவர்கள் ஏலீமுக்கு வந்தாங்க. முறுமுறுத்து தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு ஏலீமுக்கு வராங்க. இங்கே என்ன நடக்குது நீங்கள் வாசிங்க. யாத்திராகமம் 15:27 வாசிங்க சத்தமாக. 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரமும் இருந்துச்சா. ஏங்க டெசர்ட்ல பயணம் பண்றவன்கிட்ட புல்லு முளைக்காத இடத்துல திடீர்னு ஒரு நீரூற்று இருந்தாலே உயிர் வந்த மாதிரி. 22 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இப்ப பார்த்தது என்னன்னா, லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்கறாங்க, 12 நீரூற்று இருக்கிறத பார்க்கறாங்க. ஐயோ, நம்மளை அழைச்சு வந்த தெய்வம் நம்மளை சாகடிக்க கொண்டு வரல, நம்ம முறுமுறுக்கிறது தப்புதான். நிச்சயமா இந்த 12 நீரூற்றுல 70 பேரீச்ச மரம் ஓகோடு வளர்ந்திருக்கும் போது, கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். ஓ கானான் பயணமோ, கொஞ்சம் எனக்கு சவுண்ட் ஜீவன் வர மாதிரி. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். புரியுதாமா ஐயா அம்மா? கானான் பயணம். அவங்க நம்பி வராங்க, சாகணும்னா வந்தாங்க, புறப்பட்டு பிழைக்கணும், பாலந்தேன் ஓடுற இடம், கர்த்தரை ஆராதிக்கணும், நம்பி வராங்க. நித்தியமாகிய பரலோகத்தின் அடையாளமாகிய கானானு அது நம்பி வராங்க. எத்தனை பேர் கர்த்தரை நம்பி வந்தீங்க? நம்பி வந்தேனே இசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேன். நீங்க நம்பி வந்த கர்த்தர் பாதியில ஒன்னை உன் குடும்பத்தின் பிள்ளைகளை சாகடிப்பாரா? ஒன்ன முடிப்பாரா? நித்தியமாய் பரலோகத்துக்கு கொண்டு போவார். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. நம்பி வந்த உன்னை நிச்சயமாய் இந்த உலக பிரகாரமானதை காணும் நித்தியமான ஆசீர்வாதம் தர. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக பாடுவோம். நம்பி வந்தேனே இயேசுயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேன். எல்லா கையை தட்டி பாடுவோம், எல்லா கையை தட்டி பாடுவோம். நான் நம்பி வந்தேனே இயேசுயா, நான் நம்பி வந்தேன். திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன். நீங்க நம்பின கண்மலை உங்களை தள்ள மாட்டாரு.
தோல்வி போல தோன்றும், பட் அது ஜெயந்தான். கையை உயர்த்தி வரல இல்லையோ சொல்லலாம். உங்களை அழைச்ச தெய்வம் உங்களை தெருவில் விடுகிற தெய்வம் அல்ல. இப்போ நம்பி வராங்க அத்தனை ஜனமும். மோசையை காணும் போது அவனை கல்லால எரியணும்னு தோணுது. தண்ணி இல்லை, அப்பம் இல்லை, என்னடா இது? இதுல எல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டு வராரு. இப்போ 12 நீரூட்டை பார்த்த உடனே 70 பேரிச்ச மரம். நீரூட்டு இருந்தால் தானே மரம் வளரும், அப்படிதானே? இந்த 12 இந்த 70 எதை காட்டுது? இயேசு இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பிதா என்ன செய்தவரோ அதை கிறிஸ்து அப்படியே சொல்றார். பிதாவின் சித்தம் செய்யவே கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து நூதனமா எதையும் இறக்கல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் மிக தெளிவான சத்தியம் தான். அதனால 12ன்னா மத்தேயு 10ல் 12 அப்போஸ்தலர்களை செயல்படுறார். அதான் 12 நீரூற்று. 70 பேரிச்சை என்று லூக்கா 10ல் வருது. 70 பேரை ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்துக்காக 2 பேரை அனுப்புறது. இப்ப என்ன தெரியுது? நீரூட்டில் தான் மரம் நிற்கும். மரம் நீரூட்டுக்கிட்ட ஆடப்படாது. கையை உயர்த்தி புரியுதா? நீரூட்டு உனக்கு தண்ணி தரலன்னா நீ பட்டு போயிடுவ ஒரு நிமிஷத்துல. டெசர்ட்ல உன் கதி காஞ்ச கருவாடுதான். அப்போஸ்தலனுக்கு அடங்கி நடக்கணும். நான் சுவிசேஷகன்னு சொன்னாலும் கையை உயர்த்தி சத்தமாக நான் நிற்பது அப்போஸ்தல தீர்க்கதரிசி என்ற அஸ்திபாரத்தில். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சத்தியங்களை கத்தர் காட்டுறார். இன்னும் கசப்பின் அனுபவங்களை மாற்றி சாபத்தை மாற்றி மேன்மையான சத்தியத்தை கொண்டுறார். சீக்கிரமா நான் கொண்டு முடிக்க விரும்புகிறேன் இன்னைக்குள்ள சப்ஜெக்டுக்கு. இப்போ இயேசு பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குன்னு அர்த்தம். கானான் சமீபத்திருக்குன்னு சொல்றது தான் இந்த சீக்கிரட்டை தான் இயேசு சொல்றாரு. மத்தேயு 10:8 வாசிங்க. மத்தேயு 10 எத்தனாவது வசனம்? பரலோக ராஜ்யம் 7வது வசனம் வாசிங்க. 6-7 வாசிங்க. இங்கே தான் மேட்ரு. இயேசு ரொம்ப அருமையாக சொல்ல. நீங்க சமாரியா எங்கேயும் போகாம காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல போங்க. மைக்கில் ஒருத்தர் வாச எல்லாருக்கும் கேட்கும். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். எங்க போகும்போது ஒரு காரியத்தை சொன்னார். அதையும் நீங்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். எப்படி போகணும்னு சொன்னாருன்னா, பணப்பையும் சாமான் பையும் கொண்டு போக வேண்டாம். கைக்கு ஒன்று இருந்தா போதும். நீ அடிஷனலா வஸ்திரம் எடுக்க வேண்டாம் சொன்னார. அடிஷனலா நீங்க என்ன செய்யக்கூடாது? வஸ்திரம் எடுக்கக்கூடாது, செருப்பும் எடுக்கக்கூடாது. ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறேன். சொன்னாரா சொல்லலையா? இயேசு எதுக்கு சொன்னாரு? அவருக்கு ஒரு உபதேசத்தை உண்டாக்குறதுக்கு. நோ, இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்பட்டு அவர்கள் கடந்து வரும்போது அவர்களுடைய செருப்பு தேயவில்லை. செருப்பு அடிஷனல் இல்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வஸ்திரம் அடிஷனல் இல்லை. ஒரு பணம் கூலி தான் எல்லாருக்கும். ஒரே பணம் கூலி தான் எல்லாருக்கும் பேசினார். அதுக்கு தான் ஒரு இன்சிடென்ட் மத்தேயு 20ல் கொண்டு வராரு. அதிகாலையில் வேலைக்கு போறான். 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, 11ஆம் மணி வேலைக்கு போய் 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கு ஒரே கூலி. ஒரு பணத்துக்கு அழைக்கப்பட்ட நீ 9 பணம் ஆசைப்படப்படாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. எல்லாம் ஒரே உபதேசத்தை கொண்டு வராரு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு 1 ஓமர் சாப்பாடு தான் கணக்கு கொடுத்தாரு. அது ஆசைப்பட்ட 1/2 ஓமர் கூட எடுத்தாலும் அது மிகுதியாக எடுத்தவனுக்கு குறைவானதும் இல்லை, கூடுதலாக எடுத்தவனுக்கு மிகுதியானது இல்லைன்னா ஓமரில் போட்டான்லாம். மேட்ரை சொல்லு, மடியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அழகா. நான் போன வாரம் எங்கேயோ பிரசங்கம் பண்ணேன். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். போன வாரம் தடிக்கார கூட நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவு. அது என்ன அளவு அப்படின்னா, ஓமர் 1 ஓமர் தான் எல்லாருக்கும். தலைக்கு 1 ஓமர், வீட்டு தலைக்கு 1 ஓமர். நீ 2 ஓமர் எடுத்தேன்னா அது விட மாட்டார். ஏன்னா பிரமாணத்தின்படி இந்த 1 ஓமர் அங்க வைக்கணும் தேவ சமூகத்தில். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ எந்த அளந்த? ஆபிரகாம் அளந்தது அப்பத்தை அளந்து கொடுத்தான் 3 படி மாவுல.
கன்று ஒரு கண்டை கொடுத்தான், காடையை இஷ்டம் போல கொடுக்கிறார். நீ எந்த அளவினால, இயேசு சொல்றாரு, இங்கேயும் இயேசு சொல்ல வசனம் தான், நீங்கள் கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. உங்களுக்கு கூட கதை வசனம் சொன்னேன். அமிக்கி பிரஸ் பண்றது, ரெண்டாவது குலுக்கினா ஷேக் பண்றது, அடுத்தது சரிந்து விழுதுன்னா என்னது, நிரம்பி வழிதல், அது ஓவர் ஆகி போதல். இது எதுக்கு காட்டுறாருன்னா, ஆபிரகாம் சும்மா கொடுத்தார், ஆனா ஆண்டவர் அதை எப்படி கொடுக்கிறாரு, அந்த அமிக்கி தெளிவா கொஞ்சம் போட்டாலும் ஃபில் ஆயிருது, 1.5 படி கொண்டு வந்தாலும் ஒன்னாயிருது. கையை தட்டி கத்தரை மையப்படுத்தலாமா? ஃபில் பண்ணி சரிந்து விழும்படி கொடுக்கறது ஃபுல்லா. சரியில்லைன்னா ஃபுல் ஆகலைன்னு அர்த்தம். 3/4 படி, அது ரேஷன் கடையில் சிலவளுக்கு 3/4 படி சீனியை எப்படி அளப்பான்னு அவட்ட கேட்டால் நிறைய படிக்கலாம். போய் இங்கே இருந்த அக்கா ஒன்றும் இல்லை, அது தெரியாமல் நடத்துகிற அக்காவுக்கு வாழ்த்துக்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அது அளவை குறித்து சொல்லி இருக்குது. கூடுதல் எடுக்காத, ஓய்வு நாள பரிசுத்தமான கூடுதல் எடுக்காத, அப்பமும் போய் வச்சிருக்கான், மிச்சம் வச்சவன் நாரி போச்சு. அவன் கொத்தமல்லி போல தேனிட்ட பலகாரம். நான் கேட்ட ஒரே கொஸ்டின் பைபிள் காலேஜில் கேட்டேன், ஏங்க தேனிட்ட பலகாரம் போல, ஏன் மண்ணா புல்லு முளைக்காத இடத்துல எதையாவது தின்னுட்டு போட்டு, புண்ணாக்கு போட்ட மாதிரி தவிடு போட்ட மாதிரி எதையாவது போட்டு விட்டுற வேண்டியதானே? எதுக்கு தேனிட்ட பலகாரம் போல தேவதூதனுக்கு அப்பத்தை கொடுத்தானா, தேவதூதனுக்கு கொடுத்ததை அளந்து கொடுக்கிறார். அவர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன். கையை உயர்த்தி அதுல கிளியரா செய்யறாரு பாருங்க. தேவதூதன் பிடிங்கி கொடுக்கிறார். எந்த அளவினால் அளக்கிறியோ, யாருக்கு அளக்கிறியோ அதை அப்படியே ஒரு தலைமுறைக்கு செய்வார். மடி மடி என்ற யுவர் போசம், ஆபிரகாம் போசம், நகோமியின் போசம், அது மடின்னு அர்த்தம், தலைமுறைன்னு அர்த்தம். நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க மடியில அவர் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி செய்கிறவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் மேலான சத்தியம் அதுக்குள்ள இருக்குது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த சுவிசேஷ கூட்டத்தால முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்து இப்போ இயேசு அற்புதத்தை செஞ்சார் இல்லையா, வியாதிஸ்தர்களை ஏன் குணமாக்கினார்? நம் சுவிசேஷ கூட்டத்தை அது முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் பார்த்தேன். அது இல்லைன்னா அது சுவிசேஷம் பூரணமாகாது. சரியாக உங்க போதகர் போட்டதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் இயேசு வியாதிஸ்தரை குணமாக்கினார்? ஏமா பின்னாடி இருக்கிற அம்மாமார், கீழே இன்னும் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. கீழே இருக்கிற நண்பா, டிவியில பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா, உன் டீச்சர் தான் கேட்க, இயேசு ஏன் வியாதிஸ்தரை குணமாக்கினார்? இயேசு எதுவும் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே பெருமையாக்கி அவர் தேவ சித்தம் செய்தா வந்தார் இல்லையா? அவர் எதுவும் புதிதாய் சொல்லல. பிதாவின் சித்தம் செய்தல், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அதான் அவர் சொல்ற உபதேசம், அதுல மாற்றல. அப்ப இயேசு ஏன் வியாதிஸ்தர்களை குணமாக்குறார்? தேவனுடைய ராஜ்யம் சமீபம்னா கானான் தேசம் சமீபம், வாக்தத்த தேசம் சமீபம் அப்படி சொல்லும் போது நீங்கள் இஸ்ரவேல் விட்டாட்ட இதை போய் சொல்லணும், எல்லாம் அனுப்புறாரு. ஒரு காரியத்தை சொல்றாரு, என்ன இந்த மேட்டர்? தேவனுக்கு மகிமை உண்டாட்டு பதில் சொல்லுங்க. இயேசு ஏன் வியாதிஸ்தர்களை குணமாக்கினார்? சில இடத்துல வியாதிஸ்தன் குணமாகி வெளியே சொல்லாதன்னு சொல்லியிருக்காரு, சொன்னாரா இல்லையா? அப்ப இது என்னத்துக்கு? அப்ப இந்த ஒரு காரியம் எதற்காக நடக்குது? மாறாவில் ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுது. எடுத்தவங்க வாசிங்க. மாறாவில் என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை கடந்து, செங்கடலை கடந்து, சூரை கடந்து மாறாவுக்கு வந்தபோது முறுமுறுத்த ஜனத்துக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிப்போம். 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார், அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எல்லாரும் கொஞ்சம் நிமிருங்க. அப்பமே பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, வியாதி போக்குதல் பிரமாணம். கானான் பயணத்தில் வியாதி போக்குறது ஒரு பிரமாணம் கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு சட்டம் கொடுக்கிறார்.
இதை தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது அதை அவர் செய்யலைன்னா இந்த பிரமாணத்தை நிந்திக்கிறவராய் மாறுவார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனம் புறப்படும் போது எல்லாரும் வியாதி இல்லாம புறப்பட்டாங்க. யாரும் வியாதிஸ்தர்களா இருந்ததில்லை. ஒரு வார்னிங் கர்த்தர் கொடுக்கிறாரு. எப்படி ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு? இனி ஒரு காலம் உனக்குள்ள எகிப்தில் இருக்கிற வியாதி வராது, உன்னை நான் காக்கிற ஒரு பிரமாணத்தை தருகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வியாதிஸ்தர்கள் குணமடையணும். இதனாலதான் இயேசு ஆமென் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:8 வாசிக்கிறோம். ஆமென், இயேசு அதை செய்தார். வாசிப்போம். அதுதான் இன்று பிரசங்கிக்கப்படுகிறது. வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. கையை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு செய்த அத்தனையும் பிதாவின் சட்டத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் போகணும்னு உங்களுக்கு ஆசையா? பரலோக ராஜ்யம் போகணும்னு ஆசையா? பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஸ்நானம் எடுக்கணும். அந்த மூழ்கி ஸ்நானம் எடுத்தா ஜலத்திலும் ஆவியிலும் பிறத்தல். அவன் மாத்திரமே அந்த ஊசியின் காதை நுழைந்து வருவான். தண்ணீரும் காற்றாய் மாறுகிறவனை மேகமாவான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மேகம் போன்ற சாட்சிக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினார் சொல்றவங்க எல்லாம் கைகளை அசைத்து தேனிலும் மதுரமான வேத வசனங்கள், தெளிதேனிலும் மதுரமான வேத வசனங்கள் தேவன் உனக்கு முதல் ஆளு தந்திருக்கிறானா? கோடி நன்றி சொல்லிக்க. சுபோதம் இருந்தால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழ. ஞானஸ்நானம் எடுத்துக்கோ. தாமதம் பண்ணாத. நாளைக்கு தள்ளி போடாத. நாளை உன்னுடைய நாள் அல்ல.